ஹல்லேலூயா. இந்த நாளில கர்த்தருடைய சமூகத்துல நம் செலவிடுகிற ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாது, நம்மளை பலவானாய் மாற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாடுவோமா? ஹல்லேலூயா. நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம், யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம், கலக்கமில்லை பயங்களில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. சொல்வோமாம். கலக்கமில்லை பயங்களில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே, நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, அமர்ந்திருந்த தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தில் வலிமை நெத்தம் பார்க்கிறேன், அமர்ந்திருந்த தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தில் வலிமை நெத்தம் பார்க்கிறேன், தாய்ப்பறவை செற்றை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறீர், தாய்ப்பறவை செற்றை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறீர். சொல்வோமாம். நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலை தோறும் புதிய கிருபைகளை தருகிற தேவாதி தேவன். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்ப்போமா? காலை தோறும் கிருபை தருகிறேன், காலமெல்லாம் கருத்தாய் என்னை காக்கிறீர், காலை தோறும் புதிய கிருபை தருகிறீர், காலமெல்லாம் கருத்தாய் என்னை காக்கிறீர், வலப்புறம் இடப்புறம் நான் விலகினார், வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவீர், வலப்புறம் இடப்புறம் நான் விலகினார், வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவீர், நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா, எங்களை சுற்றி நின்று காக்கிற எங்கள் கண்மலையாகிய கிறிஸ்து நீர் ஒருவரே தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்மை நேசிக்கிறோம் தகப்பனே, உம்மை நேசிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்களுக்காக நீர் மரித்த தேவனாகிய கர்த்தரப்பா. ஆண்டவரே அப்பா, எங்களுக்காக அப்பா, ஆண்டவரே அப்பா, சிலுவைக்கு போனீரே, எங்களுக்காக ராஜாவே பாடுகளை அனுபவித்த தேவனாகிய கர்த்தரப்பா, எங்களுக்காக ஜீவனையே கொடுத்த தேவாதி தேவன் நீர் அல்லவோ தகப்பனே.
ஆண்டவரே ஹalleluya. ஓ thank you Jesus. அப்பா நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா. thank you Lord. hallelujah. என் ஜீவன் நீர்தானே, என் துதியும் நீர்தானே, என் ஜீவன் நீர்தானே, என் துதியும் நீர்தானே. எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. சொல்லுமா, எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். சொல்வோமா, உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. ஹalleluya. நம்மளுடைய பாவங்களை பாராம ஹalleluya அவர் நம்மை அப்பா நம்மளுடைய பாவங்களை சிலுவையில ஏற்றுக்கொண்ட தேவன். அப்பா நம்மளுடைய மீறுதல்களை அவர் எண்ணாம நமக்கு கிருபை அளித்து அப்பா நம்மளை நடத்துகிற தேவன். ஹalleluya. அப்பா நாங்க மன்னியும் அப்பா என்று கேட்கும் போது அவர் சொல்றாரா, நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. ஹalleluya. என் பாவங்கள் பாராமல் உம் முகத்தை மறைத்தீரே, என் மீறுதல் எண்ணாமல் கிருபை அளித்தீரே. ஹalleluya. என் பாவங்கள் பாராமல் உம் முகத்தை மறைத்தீரே, என் மீறுதல் எண்ணாமல் கிருபை அளித்தீரே. மன்னியும் என்றேனே, மறந்தேன் என்றீரே. மன்னியும் என்றேனே, மறந்தேன் என்றீரே. உம்மை நேசிக்கிறேன். சொல்லுவார், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். என் தகப்பனே, உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. ஹalleluya. நம்ம எத்தனையோ நேரங்கள்ல கலங்கி அப்பா துவண்டு போகிற நேரங்கள்ல ஹalleluya நமக்கு துணையாய் அவர் வந்து நின்றிருக்கிறார். ஹalleluya. இந்த உலகம் நம்மளை கைவிட்டு போனாலும் அவர் நம்மளை அணைத்துக் கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். எத்தனையோ நேரங்கள்ல ஆபத்து காலத்துல அப்பா அவரை நோக்கி கூப்பிட்டிருக்கோம். நம்மளோட ஜெபத்தை கேட்டு நம்மளுடைய கண்ணீரை துடைத்த தேவன். ஹalleluya, ஹalleluya. அவர் ஒருவரே. ஹalleluya. பாடுவோமா, ஹalleluya. நான் கலங்கின நேரங்களில் என் துணையாய் நின்றீரே, உலகம் கைவிட்டாலும் நீர் என்னை அழைத்தீரே. நான் கலங்கின நேரங்களில் என் துணையாய் நின்றீரே, உலகம் கைவிட்டாலும் நீர் என்னை அழைத்தீரே. ஜெபத்தை கேட்டீரே, கண்ணீர் துடைத்தீரே. ஜெபத்தை கேட்டீரே, கண்ணீர் துடைத்தீரே. உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். சொல்லுமா, உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். என் தகப்பனே, உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். எனக்கா
வாழ்வினே. மன்னியும் என்றேனே, மறந்தேன் என்றேனே, ஜெபத்தை கேட்டீரே, கண்ணீர் துடைத்தீரே. உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். அப்பா, இன்னொரு விசையாய் சொல்லுவோமா? எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்னியும் என்றேனே, மறந்தேன் என்றீரே, ஜெபத்தை கேட்டீரே, கண்ணீர் துடைத்தீரே. உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. அப்பா, நாங்க ராஜாவே, அப்பா ஒரு காலத்துல அழுது கொண்டு இருந்தோம்ப்பா, இன்னைக்கு நாங்க அழல ராஜாவே. ஹல்லேலூயா. அப்பா ஆண்டவரே, அப்பா எங்களோட விண்ணப்பத்தை யாராச்சும் கேட்க மாட்டார்களா என்று ராஜாவே அப்பா அங்கலாய்த்த நாட்கள் உண்டு அப்பா. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு அப்பா, எங்கள் கண்ணீரை கண்டு எங்களை குணமாக்கின தகப்பனப்பா நீர் ராஜாவே. அப்பா, உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுதெல்லாம் ராஜாவே எங்களுக்கு அருகாமையில வந்து எங்களுடைய கரத்தை பிடித்து நடத்தின தகப்பன் நீர் ஒருவரே தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா, ஹல்லேலூயா. எங்களை மன்னித்து அழைத்துக் கொண்ட தேவன் அப்பா நீர் ராஜாவே. உமக்கு ஈடு ஒருவரும் இல்லப்பா, உமக்கு இணை ஒருவரும் இல்லப்பா, உமக்கு நிகர் நீர் ஒருவர் மாத்திரமே தகப்பனே. அப்பா, நீரே எங்கள் தகப்பன் அப்பா, நீரே எங்களுக்கு தாய், நீரே எங்களுக்கு உற்றார் உறவினர், எல்லாருக்கும் நீர்தான் தகப்பனே. ஹல்லேலூயா. உமக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம்ப்பா. எங்க பலன் நீங்க தான் ராஜாவே, எங்களுடைய நம்பிக்கை நீங்க தான் ராஜாவே. அப்பா, எங்களுக்கு எல்லாமே நீங்க தான் ராஜாவே. அப்பா, எங்களை ஒரு விசையாய் தாழ்த்தி உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த துதியை ராஜாவே அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வீராக தகப்பனே. அப்படியே ராஜாவே எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen. Amen. Hallelujah. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் இணைந்திருக்க எல்லாரையும் வந்து ஆண்டோடைய நாம கலந்து வரவேற்கிறேன். அநேக சூழ்நிலைகள் வந்து பாத்தீங்கன்னு சொல்லேன் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த பூமியில வந்து அநேக பேர், நம்ம எல்லாமே வந்து எத்தனை பேர் வந்து நம்ம வந்து ஒரு காரியத்தை உணர்றோம்னு தெரியல. ஆண்டருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. ஆனா நம்ம வந்து நம்மளுடைய போராட்டங்கள், நம்மளுடைய சரீர ரீதியான போராட்டங்கள், நம்மளுடைய மன ரீதியான போராட்டங்கள், இன்னும் அநேக காரியங்களை குறித்து நம்ம அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டருடைய வருகை மிக 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 சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளையில நம்ம சொல்லுவோமா, ஏசப்பா உமது வருகையை நோக்கி. ஹல்லேலூயா. ரோமர் 12:12 இப்படியாக சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரோமர் 12:12 சொல்லுது. எத்தனை பேர் இந்த காலை வேலையில சொல்ல முடியும், நம்ம நம்பிக்கையில சந்தோஷமா இருக்குமா, நம்ம உபத்திரவத்துல பொறுமையா இருக்குமா? ஹல்லேலூயா. கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக நம்ம கேட்டோம்ல ஆரோக்கியமான பொறுமையை குறித்து. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்துல உறுதியாய் நம்ம தரித்திருக்குமா? இந்த 3 காரியத்தை நம்ம நினைவு கூறுமா, ஒரு விசையாக நினைவு கூறுமா. ஏசப்பா எங்களுக்கு பலத்தை கொடுங்க, நாங்க நம்பிக்கையில சந்தோஷமா இருக்க ராஜா. அப்பா கர்த்தர் ராஜா, நாங்கள் உபத்திரவத்துல பொறுமையா இருக்க, நாங்கள் ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்க ராஜா. எங்களுக்கு அப்பா இந்த காலை வேளையில நீங்க நினைப்பூட்டுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தர் ராஜா. அப்பா கர்த்தர் ராஜா, எங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையில செய்து முடித்த தேவன் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தர் ராஜா. அப்பா இந்த வேளையிலும் கர்த்தர் ராஜா இனி இந்த ஒவ்வொருக்காக நன்றி செலுத்துறேன் கர்த்தர் ராஜா. விசேஷமாக எல்லாரையும் மறைத்து ராஜா. அப்பா கர்த்தர் ராஜா, ஓ அப்பா இந்த ஆன்லைன் மீட்டிங்ல கர்த்தர் ராஜா உமக்கு கரை இருக்க போவதற்காக உமக்கு நன்றி. பாஸ்டர் அப்பா மறைத்து ராஜா. அப்பா நீங்க எங்களோட கூட பேச போவதற்காக நன்றி ராஜா. அப்பா நீங்க ஒரு சிறு கூட்டம் கர்த்தர் ராஜா, இந்த சிறு கூட்டத்தை ஆசீர்வதிக்கும்படி ராஜா முதலாவது நீங்க வந்திருக்கீங்களே ராஜா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். உங்க வார்த்தை ராஜா வெறுமையா திரும்பாது. இந்த நாள்ல
இந்த நாள்ல மீட்டிங்ல ஜாயின் பண்ணிக்க ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் பேசுறக்கிற வார்த்தை, ஓ அல்லேலூயா, திட்டமும் தெளிவுமாக நம்மளோடு கூட பேசுறக்கிற அந்த வார்த்தைகளை நம்ம காதுகளோன் கேட்க கடவுது. நம்ம காதுகளை திறந்து, ஓ அல்லேலூயா, நான் விசுவாசிக்கிறேன். இதனால நீங்க மீட்டிங் நீங்க கேட்டு இருக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு உண்டான அந்த ரேமாவை உங்களுக்கு கொடுப்பாரு. எனக்கு உண்டான அந்த ரேமாவை எனக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்படியே ரிசீவ் பண்ணுவோமா? ஒரு விஷயம் அப்பா, வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தராஜா. அப்பா, அந்த வார்த்தை கர்த்தராஜா எங்களை பலப்படுத்த போவதற்காக, எங்களை சீர்திருத்த போவதற்காக, அப்பா எங்களை அப்பா கர்த்தராஜா வழி நடத்த போவதற்காக ராஜா உமக்கு நன்றி செலுத்துறோம். உங்க காரணம் எங்களோட கூட வந்து வழி நடத்துறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரிசி வந்து வொர்ஷிப் முடிஞ்சோன்னா அப்படியே வந்து பாஸ்டர் கொடுங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த வார்த்தை ஆண்டவர் போடுறாரு. நம்ம நம்பிக்கையில எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணுமாங்க. உபத்திரவத்துல பொறுமையா இருக்கணுமா? ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்கணுமா? அதோட தொடர்ச்சி அப்படியே வந்து நம்ம வந்து ஆண்டவரோட வார்த்தையை கேட்கிறதும். பாஸ்டர், ஓவர் டு யூ பாஸ்டர். தேங்க் யூ சோ மச் பாஸ்டர். நான் பேசுறது கேக்குதா பிரதர்? ஆடியபிளா கேக்குது இருக்கா? பாஸ்டர். தேங்க் யூ பிரதர். நல்லது நல்லது. பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் ஓகே பாஸ்டர். வீடியோ உங்களால இல்ல ஆடியோ மட்டும் தான்? இல்ல, வீடியோ வேண்டாம். நாங்க இல்ல சர்ச்ல வெளிய நிக்கிறேன். சரி, ஓகே பாஸ்டர். நான் பேச ஆடியபிளா இருக்கு? தெளிவா கேக்குது இல்ல? கேக்குது பாஸ்டர், தெளிவா கேக்குது பாஸ்டர். ஓகே, சூப்பர். தேங்க் யூ. தேங்க் யூ பாஸ்டர். மன்னிக்கணும், கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நேத்து இந்த விபிஎஸ் ஒர்க் போய்கிட்டு இருந்துச்சு. நைட்டு ஆயத்தமாக்கிட்டு இருந்தோம். நாளைக்கு ஃபங்க்ஷன், நிறைய ஃபங்க்ஷன் வைக்கிறோம். அதனாலதான் டைம் ஆயிடுச்சு. சாரி, மன்னிக்கவும். சரி, கர்த்தர் வார்த்தைக்கு நாம் செல்வோம். உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். நாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தை நாம் வாசிப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். ஓகே, நாம இங்க நமக்கு எல்லாருக்குமே இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் நன்றா தெரிஞ்சிருக்கும். பாருங்க, நம்ம பைபிள்ல கற்றுக்கொள்ள வேண்டிய சில அதிகாரங்கள் இருக்கு. அதுல வந்து அது பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அன்பை பத்தி போட்டிருக்கோம். ஏசா 53 வந்து இயேசுவின் பாடுகளை பத்தி போட்டிருக்கோம். ஏசா 54 வந்து அவர் வந்து நம்முடைய பாடுபட்டதுனால உண்டான மகிமை பத்தி போட்டிருக்கோம். இப்படி சில அதிகாரங்கள் வந்து நல்லா தெளிவா சில காரியங்களை குறித்து போதிக்கும். அது மாதிரி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் ரொம்ப முக்கியம், நமக்கு தெரியும். ஆனா சில இடங்கள்ல நம்ம அதை ரொம்ப சுருக்கிட்டோம். இந்த விசுவாசத்தை வந்து அந்த ஃபெய்த் பேசினாலே அவங்க என்னமோ இல்லாததை இருக்கிறது, அப்புறம் அந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக மாத்திரம்தான் என்னமோ அந்த உலகத்துல பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்ற மாதிரி அப்படி அந்த மாதிரி சுருக்கிட்டோம். ஆனா அப்படி 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 கிடையாது. நீங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். அங்க நீங்க இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை கொடுத்து நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் நம்புறேன். எடுத்தவனே விசுவாசம்னா என்னன்னு போட்டிருக்காங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்கிறது. ஒரு லைட்டா ஒரு நிமிஷம் அதை பத்தி நான் சொல்லிட்டு அப்புறம் நம்ம விஷயத்துக்கு போலாம். ஃபெய்த்னா என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து கர்த்தர் வார்த்தையை கேட்கிறோம். கேட்ட உடனே நமக்குள்ள ஒரு நம்பிக்கை துளிர்க்கும். பாருங்க, கரெக்டா பிரதர் சொன்ன, நம்பிக்கையில உறுதியா இருங்கள். உபத்திரவத்துல இருக்கும்போது நம்பிக்கையில உறுதியா இருங்கள். அதாவது நாம ஒரு எக்ஸாக்டா பாருங்க, ஆண்டவரே பேசியிருக்காரு, கரெக்டான வார்த்தை. அதாவது விசுவாசம் என்னன்னா, நான் கர்த்தர் வார்த்தை கேட்கிறேன், கேட்ட உடனே எனக்கு முதல்ல உண்டாகிறது வந்து நம்பிக்கை. எடுத்தவனே ஒண்ணு துளிர்க்கும். பாருங்க, சோர்ந்து போய் நீங்க மீட்டிங் வந்திருப்பீங்க, என்ன செய்ய போறோம், எப்படி நடக்க போகுது, இது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு உட்காந்துருப்பீங்க. ஆனா ஒரு பிரசங்கத்தை கேட்ட உடனே முதல்ல உங்களுக்கு என்ன வரும் தெரியுமா? ஒரு நம்பிக்கை வரும். ஆஹா, ரைட்டு, நம்ம இந்த பிரச்சனை வெளியே வருவோம், கர்த்தர் நம்மள ஒரு வார்த்தையை நம்ப வைக்கிறான்னு சொல்லி முதல் நம்பிக்கை தான் துளிர்க்கும். சோ நம்பிக்கை வேற, விசுவாசம் வேறன்னா ஆமா, வேறதான். ஆனா அந்த 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 நம்பிக்கை தான் வந்து விசுவாசத்துக்கு ஆரம்பமா இருக்கு. ஒரு வசனத்தை கேட்ட உடனே முதல் நம்பிக்கை தான் உண்டாகும். அந்த நம்பிக்கையின் அந்த நம்பிக்கைக்கு ஒரு உறுதியை கொடுக்கறதா விசுவாசம். ஏன்னா உலகத்திலேயே நம்புறாங்க இல்லையா? யார்தான் நம்பல? நீங்க எல்லாரும் கேட்டு பாருங்க.
அவங்களும் நம்பி போவோம், நம்புவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கை வேற, இந்த நம்பிக்கை வேற. இந்த விசுவாசம் அதை விட மேலாக இருக்குது. நான் ஒரு காரியத்தை நம்புகிறேன், அது நிச்சயமாகவே நடக்கும் என்கிற உறுதியை கொடுப்பதுதான் விசுவாசம். அப்படி கடந்து போல. இது நம்ம இன்னைக்கு நான் பேசல, இதை நான் சும்மா ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறேன். இன்னும் போட்டிருக்கு, அடுத்து போட்டிருக்கு, காணப்படாதவர்கள் நிச்சயமாய் இருக்கிறது. அதாவது நான் ஒரு விஷயத்தை நம்பிக்கொண்டிருக்கிறேன், அது நிச்சயம் நடக்கும் என்கிற உறுதி. ரொம்ப எக்ஸப்ஷனலா கர்த்தர் நாமத்தின் மகிமைக்காக அதை காணாம இருக்குமே தவிர, மற்றபடி பைபிள் சொல்றபடி ஒரு விஷயத்த நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னா, அதை திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை கேட்கும் போது அதனால உண்டாகிற உறுதி, நான் உன்னை நம்பிக்கிட்டு இருக்கேன், அதை குறித்து ஒரு உறுதியை விசுவாசத்தை கொடுத்துருச்சு அப்படின்னா நிச்சயம் அது நிறைவேறும், நிச்சயமாக நடக்கும். அப்புறம் போட்டிருக்கு, காணப்படாத நிச்சயமா இருக்கிறது அப்படின்னா, ஃபெய்த் அன்சீனோட சம்பந்தப்பட்டதா இருக்குது. இது அது நான் என்ன பார்க்கல, ஆனா அது எனக்கு நடக்கும் என்ற நிச்சயத்தை எனக்குள்ள உண்டாக்குறது தான் ஃபெய்த். இந்த நம்பிக்கை, இந்த ஃபெய்த் எல்லாம் எங்கிருந்து வருதுன்னு கேட்டா, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. சும்மா நான் இப்ப எல்லாருமே இங்க உட்கார்ந்துருக்க மீட்டிங்ல இருக்க எல்லாருமே சிலர் ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க, எப்பவுமே பாசிட்டிவா பேசுவாங்க. ஆனா வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு சில இடங்கள்ல நீங்க பைபிள பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல அந்த ரோமா ராயனை சந்திக்கிறதுக்காக பவுல் அழைச்சிட்டு போறாங்க. தென்றல் காற்று அடிக்குது, நல்லா இருக்குது. கொஞ்ச நேரத்துல என்ன வந்துருச்சு, யூரோக்ளி தண்டற காற்று வந்துருச்சு. பைபிள்ல போட்டிருக்கு, நாங்க பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றுமற்று போயிற்று அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப மனுஷனுக்கு பாருங்க, அவனுடைய சுய நம்பிக்கை என்ன செய்யுது, ஒரு சமயத்துல அற்று போயிருது, அது ஒண்ணும் இல்லாம போயிருது. ஆனா அவனுடைய ஓன் நம்பிக்கை அற்று போகும் பொழுது கர்த்தர் வார்த்தை ஒண்ணு வருது பவுலுக்கு. இல்ல நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் அப்படின்ற கர்த்தர் வார்த்தை வந்தோடனே அவர் சொல்றாரு, திட நம்பிக்கையா இருக்கிறேன், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும் என்று நான் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். என்னங்க, அநேக நாளாவது சூரியனையும் சந்திரனையும் பார்க்கல, அந்த பிழை போன்ற நம்பிக்கை அற்று போயிடுச்சு. ஆனா இப்ப ஒரு நம்பிக்கை சொல்லிருக்குது, ஒரு விசுவாசம் உண்டாகுது. அது என்னன்னு கேட்டா கர்த்தர் வார்த்தையிலிருந்து உண்டாகிறது. அப்ப இன்னும் அதை பார்க்கல, காணப்படாத குறித்து ஒரு நிச்சயத்தை உண்டாக்குறது தான் விசுவாசம். சரி, நம்முடைய பாயிண்ட் இன்னைக்கு அது கிடையாது. ஏன்னா இதை நான் விளக்கம் கொடுத்தா நல்லா கொடுத்தாதான் புரியும் உங்களுக்கு. நம்ம அதை கடந்து போவோம். இப்படி பண்ணிட்டு விசுவாசத்தை குறித்து விளக்கத்தை கொடுத்துட்டு நீங்க அடுத்த வாஸ்து பாத்தீங்கன்னா, இந்த 11ஆம் அதிகாரத்துல எல்லாமே எப்படி ஆரம்பிக்கும், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தை உண்டாக்கப்பட்டு அறிந்திருக்கிறோம் அப்படின்னு வரும். சரியா? அப்புறம் விசுவாசத்தினாலே, அது என்ன அர்த்தம், 3ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே, கவனிச்சே வாங்க, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்படுது என்று எல்லாரும் சொல்லுவோம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது, சொல்லுங்க, உண்டாக்கப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். சரி, அப்ப ஒரு யோசித்து பாருங்களேன். எடுத்தவனே இந்த உலகம் தேவனுடைய வார்த்தையால் உண்டாக்கப்பட்டது என்று நாம் அறிஞ்சிருக்கிறோம். இங்க இருக்கிற ஒருவர் அறிஞ்சிருக்கிறோம். இப்ப நான் கேட்கிறேன், நீங்க யார்கிட்ட போய் சொல்றீங்க இந்த உலகத்தை ஆண்டவர் வார்த்தையால உண்டாக்குனாரு, சொன்னவன உண்டாயிருச்சு அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, அடப்போப்பா லூசு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களால நம்ப முடியாது. ஆனா நம்ம விசுவாசிகளுக்கு பாத்தீங்கன்னா, தேவன் தம்முடைய வார்த்தையினால் உலகத்தை உண்டாக்கினார் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரும் நம்புறோம். எப்படி நம்புறோம் தெரியுமா? விசுவாசத்தினாலே நம்புகிறோம். நமக்கு நல்ல ஷியோரா தெரியும், சும்மா ஃபேக்க நம்பல. ஆனா உலகத்துல சொல்றாங்க உலகம் அப்படி வந்துச்சு இப்படி வந்துச்சு சொல்றாங்க. ஆனா நாம தேவன் இந்த உலகத்தை தேவன் தம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கினார், அத இந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாரும் நம்புகிறோம். வெளிச்சம் உண்டாக்கணும்னு சொன்னவன வெளிச்சம் உண்டாயிருச்சு, நம்ம அதை நம்புகிறோம். இந்த பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் உண்டாக்கணும்னு சொன்னோன்னே நம்ம அதை நம்புறோம். கடவுள் இப்படிப்பட்ட சூரியனை தம்முடைய வாயின் வார்த்தையில உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது, அதை நாம் நம்புகிறோம். எப்படி நம்புகிறோம்? விசுவாசத்தினாலே. நாம் நமக்குள்ள ஒரு தேவன் விசுவாசத்தை வச்சிருக்கிறாரு. நம்ம மறுபடியும் பிறக்கும் பொழுது அந்த பை ஃபெய்த் நாம நம்புகிறோம். நமக்கும் அந்த ஃபெய்த் இல்லை அப்படின்னா நாம யாரும் நம்ப மாட்டோம். நம்ம குடும்பத்திலேயே ரட்சிக்கப்படாதவங்க இருந்தாங்கன்னா
அவங்ககிட்ட போய் சொன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அப்ப இந்த ஃபெய்த் ரொம்ப ஆழமான ஒன்று. நான் கண்ணால காணல, இது இந்த இந்த மனுஷன் சொல்ற மாதிரி ஒத்து இல்ல. ஆனா உலகத்தை தேவன் தம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கினார். ரீசெண்டா நீங்க பார்த்திருப்பீங்க, யுஎஸ்ல எல்லாரும் அந்த மூனுக்கு போயிட்டு வந்தாங்க. அவங்க ஸ்டேட்மெண்ட் நீங்க வாசித்து பாத்தீங்களா? அவங்க சொல்றாங்க, இந்த உலகம் முழுவதும் நாங்க இந்த உலகத்தை விட்டு பூமி விட்டு வெளியே போயிருக்கிறோம். ஆனா அவங்க சொல்றாங்க, அருமை புரியுது பாருங்க, பூமியைத்தான் தேவன் மனுஷன் வாழும்படி உண்டாக்கி இருக்கிறார். பூமியில வாழ்ற போல பெரிய கிருபை வேறு எதுவும் கிடையாது. வெளியே வேற எங்கேயும் வாழ முடியாது. நாங்க வெளியே இருந்து பாக்குறோம், நம்ம நினைக்கிறோம் ஆஹா மூணுக்கு போனா நல்லா இருக்கும் நினைக்கிறோம். ஆனா தேவன் பைபிளே போட்டிருக்கு, மனுஷனை குடியிருக்கும்படி உண்டாக்கினாராம் பூமியை மாத்திரம், மத்த எதையும் அப்படி மாத்தல. அப்ப எல்லாமே பூமிக்காக தான் இயங்குது. எவ்வளவு பெரிய ட்ரூத் பாருங்களேன். கர்த்தர் நல்லவர் நம்மள இங்க வச்சதுக்காக. சரி, இப்ப அது எப்படி நம்புறோம்? விசுவாசத்தால் நம்புறோம். அப்படியே தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா 4ஆம் வசனம் 5, 6, 7 எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே ஆபேல், விசுவாசத்தினாலே நோவா, விசுவாசத்தினாலே ஆபிரகாம், விசுவாசத்தினாலே சாராள், அப்படி தொடர்ந்து எப்படி வருது, என்ன வருது, எல்லாமே பை ஃபெய்த்னு வரும் இந்த அதிகாரம் முழுவதும். இந்த அதிகாரத்தை நம்ம கொஞ்சம் ஒழுங்கா படிச்சுட்டோம் அப்படின்னா பைபிளே படிச்ச மாதிரி. ஏன்னா எல்லார பத்தி இந்த அதிகாரத்துல போட்டிருக்கோம். முடிஞ்சா நீங்க ஸ்டடி பண்ணுங்க. நீங்க வீட்டுல இருக்கேன், நான் ஸ்டடி பண்ண நினைக்கிறேன் இந்த லீவ் நாளத்துல, வெக்கேஷன்ல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்க, யாரெல்லாம் எபிரேயர் 11 பேசியிருக்காங்களோ உட்காந்து கேளுங்க. கேட்டு நோட்ஸ் எழுதி பாருங்க, பெரிய வெளிச்சம் கிடைக்கும். திரும்ப சொல்றேன், ரொம்ப ஆழமா ஒண்ணு சொல்றேன், கவனிங்களேன். ரீசெண்டா உடம்பை எப்படி குறைக்கிறதுன்னு நான் பாத்துக்கிட்டு இருந்தேன் பாருங்க. எப்படியும் ஒரு 50-60 வீடியோ பார்த்திருப்பேன். சும்மா ஜஸ்ட் ஹெல்த் சம்பந்தமா பார்த்துட்டே இருந்தேன். என்ன சாப்பிடணும், ஒரு நாளைக்கு என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது. பார்த்தா 90% நம்ம சாப்பிட சரி பண்ணாலே நமக்கு தொப்பை போடாது. ஏன் நமக்கு ஏன் பெல்லி ஃபேட் போடுது, அது என்ன ஹார்மோன் சுரக்குது, அது எதனால சுரக்குது, இது ஏன் இப்படி பாருங்க. ஒரு காரியத்தை குறித்து ஆழமா அறிய 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 ஜிம்முக்கு போனா என்ன ஆகும், மசில்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். வயசாகும் போது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், நமக்கு மசில்ஸ் ரொம்ப அவசியம். தூக்கம் அவசியம். காலையில் என்ன சாப்பிடணும், மதியம் என்ன சாப்பிடணும், நைட்டு சாப்பிடக்கூடாது. வெறுமன நம்ம நடந்தா மாத்திரம் பத்தாது, நமக்கு மசில்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும், ஸ்ட்ரென்த் வேணும். பாருங்க, சின்ன நாலேஜ், அத அறிய 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 எனக்கு அது மேல இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிருச்சு பாருங்க. நான் முன்ன விட இப்ப ஒரு 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 20-30% பாருங்க, என்ன ஃபுட்டை சரி பண்ணிட்டேன். நான் அத இன்னும் அறிய அறிய என்ன எல்லாமே செட்டில் பண்ணிட்டேன். ஒரு ப்ராக்ரஸ்ல இருக்கிறேன் நான் இப்ப. அந்த அறியும் போது ஒரு காரியத்தை ஆழமா நான் அறிய போறேன். சும்மா 10 வேற 100% கிட்ட இல்ல. ஒரு காரியத்தை ஆழமா அறியும் போது உங்களுக்கு கண்ணு திறந்துரும். மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு சத்தியத்தை ஆழமா நீங்க, ஒரு பிரசங்கர் பேசுறாரு, உங்க பாஸ்டர், உங்க ஊழியக்காரர் பேசுறாங்க, நீங்க போற சபையில பேசுறாங்க, இதுக்கு முன்னாடி தொடர்ந்து ஒரே டாபிக்ல நீங்க அப்படி கேட்டீங்கன்னா கண்ணு திறந்துரும் இயேசு நாமத்தினால. சரி, அப்ப நம்ம விசுவாசத்தை பத்தி நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எபிரேயர் 11 நீங்களே உட்கார்ந்து படிங்க. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், விசுவாசம் என்பது கார் வாங்குவதற்காகவும் வீடு வாங்குறதுக்காகவும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக மாத்திரமல்ல, அது இரண்டாவது. நாம சுருக்கிட்டோம். இப்ப உங்களுக்கு நான் காண்பிக்க போறேன். இன்னைக்கு நம்ம பிரசங்கம் என்னன்னா அதுதான் இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போதே போட்டிருக்கு. வாசிக்கலாமா? யாராவது ஒருவர் வாசிங்க. 2ஆம் வசனத்தை வாசிங்கள். 2ஆம் வசனம். அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். நம்ம இதை கவனிச்சிருக்கோமா? அதாவது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போனாலே என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஸ்ட்ரெயிட்டா விசுவாசத்தினால நோவா வேலையை கட்டினாரு, ஆபிரகாம் அப்படியே பெரிய ஆள் ஆயிட்டாரு, ஆஸ்வதிக்கப்பட்டாரு, அப்படி இப்படி நம்ம என்ன பண்ணிடுவோம், அங்கெல்லாம் போயிடுவோம். அங்கேயும் வரணும், அதுவும் முக்கியம். ஆனா அவ்வளவு அதிகாரங்கள் மோசே என்ன பண்ணாரு, சாராள் எப்படி
கற்பந்தரிச்சு பிள்ளை பெற்றெடுத்த விசுவாசத்தினால எல்லாமே வருது. வந்தா கூட அது எல்லாமே நன்மைகள், எல்லாமே நன்மைகள். ஆபிரகாம், ஆபேல் எல்லாருமே எல்லாரும் நன்மைகளை பத்தி பேசிட்டு வருது. ஆனா 2ஆம் வருஷத்துல போட்டிருக்குது அதனாலேன்னா விசுவாசத்தினாலே. அப்ப போட்டிருக்கு விசுவாசத்தினாலே முன்னோர்கள், முற்பிதாக்கள், இப்ப நம்ம பார்க்க போற எல்லாருமே நற்சாட்சி பெற்றார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, தாவீது எல்லாருமே பை ஃபெய்த் தேவனுக்கு முன்பாக நற்சாட்சி பெற்றார்கள். நாம மனுஷன் நம்மளை பாராட்ட விரும்புறோமா, இல்ல தேவன் நம்மை பாராட்ட வேண்டும் விரும்புறோமா? மனுஷன் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கணுமா, தேவன் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கணுமா? தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் என்றால் அதுக்கு எது அவசியம் தெரியுமா? அது ஈஸி கிடையாதுங்க. பை ஃபெய்த். சில வேளைகள்ல எல்லாரும் உங்களை எதிர்த்து நிக்கலாம். சில வேளைகள்ல கர்த்தர் சொன்ன வார்த்தை செய்யும் போது நீங்க தனியா நிக்கலாம். பல விஷயங்கள் இருக்குது, இந்த காண்பிக்க போறேன். அதுல பெரிய உறுதி அவசியம், அதுல காணாது இருப்போம், ஆனா அந்த நிச்சயம் அவசியம். அங்க ஆரம்பிக்க ஃபெய்த். நான் இன்னமும் அந்த நன்மையை பார்க்கல, அதை நான் விசுவாசிக்கிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் அது அடுத்தது. ஆனா அதுக்கு முன்னாடி எவ்வளவு முக்கியமான விஷயம், நான் தேவனுக்கு முன்பாக நற்சாட்சி பெற வைக்கிறது தான் விசுவாசம். இன்னைக்கு ஒரு பாருங்க, இந்த யூதாஸ் காரியத்திற்கான் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம். நம்ம தேவன் பிள்ளைகளுக்குள்ள அவங்களுக்கு எது முக்கியம் தெரியல. பைபிள போட்டிருக்கு, பிரதர் 1 தீமோத்தேயு போங்களேன். 1 தீமோத்தேயு எடுங்க, முக்கியமான ஒரு வார்த்தை, அதை நாம் புரிஞ்சுக்கணும். 1 தீமோத்தேயுல 1ஆம் அதிகாரத்துல 18 வாசிங்க பிரதர். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலையை சேதப்படுத்துகிறார்கள். இங்க பாருங்க, 2 விஷயம் போட்டிருக்கு. நம்ம எதுல பெருமை பாராட்டணும்னு கேட்டீங்கன்னா, எனக்கு விசுவாசம் இருக்குது, எனக்கு விசுவாசம் இருக்குது, நான் அப்படியாக்கு இப்படியாக்குன்னு நம்ம சொல்றோம். ஆனா இங்க பைபிள போட்டிருக்கு, குமாரனாகிய தீமோத்தேயுவே, உனக்கு ஆண்டவர் ஒரு பர்பஸ கொடுத்திருக்காரு, உன் மேல ஒரு தீர்க்க தரிசனம் வந்திருக்குது, அது ஈஸியா நிறைவேற போறது இல்ல, நீ நிறைய காரியங்களை சந்திக்க போற, இப்ப ஒண்ணு பண்ணு, அதை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணு அப்படின்னு சொல்லுகிறார். இப்ப ஒரு கட்டளை கொடுக்குறேன், நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க, நிறைய பேரு நல் மனசாட்சியை தள்ளிட்டு விசுவாச கப்பலை சேதப்படுத்துறாங்க. அதாவது திரும்ப இங்க கூட பாருங்களேன், நாம என்ன பார்க்க போறோம், விசுவாசத்தால் நிறைய நன்மை வரப்போகுது, உண்மைதான். ஆனா அதுக்கு முன்னாடி எது முக்கியம் கேட்டா, அதனாலே நற்சாட்சி, குட்னஸை விட குட் ரிப்போர்ட் ரொம்ப முக்கியம் பிஃபோர் காட். சுருக்கமா சொல்றேன், அப்படி ஆழமா கவனிங்க. பாருங்க, நம்ம ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவன் விரும்புகிறார். ஆனா அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக தேவன் நம்மையே மாற்ற விரும்புகிறார். எப்படி நான் ஒரு நன்மையை பெற கர்த்தர் விரும்புகிறாரு, ஆனா நன்மையை பெறுவதற்கு முன்பாக தேவன் நம்முடைய ஆள், நமக்குள்ள இருக்க உள்ளான ஆள், நம்மையே தேவன் மாற்ற விரும்புகிறார். நம்முடைய எண்ணங்களை, நாம யாரு, நம்முடைய வார்த்தைகளை, நம்முடைய நம்மையே தேவன் மாற்ற விரும்புகிறார். நாம நன்மைன்னு போறோம், உண்மைதான், அது 2வது. ஆனா அந்த நன்மை அடைவதற்கு முன்பாக தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார். அதுக்கு எதுக்கு அவசியம் தெரியுமா? விசுவாசத்தினாலே. இல்லைன்னா விட்டு கொடுத்துருவோம். இந்த பிரயாணத்துல, கிறிஸ்துவ பிரயாணத்துல நன்மை முக்கியமா, தேவனுக்கு முன்பா நற்சாட்சி முக்கியமானு வரும் பொழுது, நற்சாட்சியை சூஸ் பண்ணும் பொழுது நன்மை கண்டிப்பா வரும். நன்மை ஓடிடக்கூடாது. தேவன் நன்மையை நம்ம கொடுக்க விரும்புகிறார். ஆனா அந்த நன்மைக்கு முன்பாக தேவன் நம்மையே மாற்ற விரும்புகிறார். நாம எல்லாருமே தேவனுக்கு முன்பா நற்சாட்சி பெறன்னு விரும்புறீங்களா? அவங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். தேவன் நம்மளை பார்த்து ஒரு குட் ரிப்போர்ட் கொடுக்கணுமா, ஒரு நல்ல காமெண்ட்ரி கொடுக்கணுமா? உங்களை பார்த்து இங்க இருக்க ஒவ்வொரு பிரதர் நம்ம இருக்கிறோம், நம்மளை பத்தி சொல்லும் போது ஆண்டவர் நல்ல காரியத்தை ஜென்ரலா நம்ம எல்லாருமே இயேசுக்குள்ள நீதியமான இருக்கிறோம், அது வேற.
நாம தவறு செய்யும் போது கர்த்தர்ட்ட தைரியமா வரலாம், அது வேற. ஆனா இந்த வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்மை குறித்து தேவன் நற்சாட்சி குட் ரிப்போர்ட் சொல்றாரா, நல்ல காமெண்ட்ரி கொடுக்கிறாரா? அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தான் நம்ம போறோமா? இந்த விசுவாசம் அப்படி நம்மளை வாழ வைக்குது. நான் சில உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு புரியும். இங்க பாருங்க, இங்க நம்ம வாசிச்சோம், இந்த நல் மனசாட்சி சில தள்ளி விட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தார்கள். அப்ப நல் மனசாட்சியை தள்ளிட்டோம் அப்படின்னா விசுவாசம் கப்பல் என்ன செஞ்சிடும்? சேதமாயிரும். உதாரணத்துக்கு யூதாஸ் காரியத்து இருக்கிறான், அவன் பாருங்க 30 வெள்ளி காசுக்காக இயேசுவை காட்டி கொடுக்குறான். அப்ப நாமும் சில இடங்கள் என்ன பண்றோம், அந்த நல் மனசாட்சியை தள்ளி விட்டு விசுவாசத்தை என்ன பண்றோம்? சேதப்படுத்திடுறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்குதா? கவனிச்சே வாங்க. இப்ப நாம தொடர்ந்து அங்க போலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசிங்க பிரதர். எபிரேயர் 11ல அந்த ஆபேல் 3-4 பாருங்க. நாம் உலகங்கள் தேவனுடைய இல்ல மன்னிக்கணும், அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இங்க பாருங்க, இவ்வளவு இப்ப நம்ம என்ன சொல்லுவோம் பொதுவா? அவசியம். அதாவது இன்னைக்கு தலைப்பு இப்படி வச்சுக்கோங்க, விசுவாசம், நற்சாட்சி, நன்மை. என்னது? விசுவாசம், நற்சாட்சி, நன்மை. ஓகேவா? நாம பொதுவா என்ன செய்வோம்? காணிக்கை விதைச்சா நமக்கு 100 மடங்கு கிடைக்கும் நம்ம எதிர்பார்ப்போம். அப்படித்தான் நம்ம போதிக்கப்படுறோம். அது உண்மைதான், தப்பு கிடையாது, அதுல ஒண்ணும் இல்லை. ஆனா ஆபேல் காணிக்கை செலுத்திட்டான். ஆனா அதை பத்தி அவன் என்ன பெற்றுக்கொண்டான்னு போடுறதை விட எதை பெருசா பேசுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆபேலை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். ஆபேலுடைய காணிக்கையை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அவன் செஞ்ச செயலை வச்சு கர்த்தர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிறாரு, குட் ரிப்போர்ட் கொடுக்கிறாரு தனக்கு முன்பாக. இப்ப நம்ம ஆபேல் என்ன காணிக்கை செலுத்தினா, அவன் பலி கேட்டார் போல செலுத்தினா, முதலானதை செலுத்தினா, அதெல்லாம் அப்புறம் வருவோம், நம்ம அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். ஆனா ஒண்ணு நல்லா தெரியுது, ஆபேலும் காணிக்கை செலுத்தினா, காயினும் செலுத்தினா. ஆனா ஆபேலை பத்தி போட்டிருக்கு, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலி செலுத்தினான். அதாவது நம்ம எப்பயுமே காணிக்கை செலுத்தும் போது எப்படி செலுத்தணும், எவ்வளவு செலுத்தணுன்றது முக்கியம் கிடையாது, அது ரெண்டாவது. ஆனா எது முக்கியம் கேட்டா, பை ஃபெய்த். நான் பயத்துல செலுத்துறேனா இல்ல விசுவாசத்துல செலுத்துறேனா? கர்த்தர் முதன்மையா சொல்ல போனா என்ன இருக்குன்னு பார்க்கல, அவங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார் ஆண்டவர். ஆபேல் விசுவாசத்தால காணிக்கை செலுத்துறான். இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த இடத்துல ஆயினும் செலுத்துறான், ஆபேலும் செலுத்துறான், காயினும் செலுத்துறாங்க. கர்த்தர் அந்த காணிக்கை செலுத்துறத பாக்குறாரு. அவரே காமெண்ட்ரி கொடுக்கிறாரு. இங்க போட்டிருக்கு, அது விசுவாசத்தினாலே அதனாலே அவன் நீதிமான சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படுகிறது. இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம அங்க மார்க் 12 போவோம். மார்க் 12ஆம் அதிகாரத்துல 41ஆம் வசனத்தை வாசிப்போம். மார்க் 12 41 வாசிங்க. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து, மார்க் 12 கரெக்ட் தான், நீங்க வாசிக்கிறது கரெக்ட் தான். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்போது இங்க பாருங்களேன், இப்ப இந்த இடத்துல பாருங்க, இயேசு எங்க உட்கார்ந்துருக்கணும்? அவரு எங்கேயோ பிரசங்கம் எடுத்து உட்காந்துருப்பாருன்னு சொல்றோம், ரைட்டு. ஆனா இங்க பாருங்க, இயேசு எங்க உட்கார்ந்துருக்காரு? காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். சொல்றதுக்கே ஒரு மாதிரியா இருக்குது. யார் யார் எவ்வளவு போடுறான்னு என்ன செய்யறாராம் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம சொல்றோம் எவ்வளவு போடுறா நம்ம யோசிப்போம். ஆனா அவர் என்ன பண்றாரு? அங்க போட்டிருக்கு, அவர் போட்டு இருக்கும்போது ஐஸ்வர்யம் என்ன பண்றாங்க? ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஆனா ஏழையான ஒரு உதவி என்ன பண்றா? ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். இப்ப நீங்க எல்லாம் சொல்லுங்களேன்,
நீங்கள் நானும் என்ன செய்வோம்? யாரு இதுல யார பத்தி நல்லா கமெண்ட்ரி கொடுப்போம்? ஐஸ்வர்யவான் நிறைய பேர் நிறைய போடுறாங்க, சரியா? விதவி 2 காசு போடுறா, நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம கமெண்ட்ரி நம்ம ரிப்போர்ட் எப்படி இருக்கும்? 2 காசு போட வந்துட்டாங்களா கோவிலுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரியா? இப்ப அடுத்து பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. அங்க போட்டிருக்கு, அப்பொழுது அவர் இயேசு தம்முடைய சீசரை அழைத்து காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரையும் பார்க்கிலும் இந்த ஏழை உதவி அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம எப்படி பார்ப்போம் வேற, ஆனா அவ விசுவாசத்துல போட்டிருக்கா. நான் 2 காசு போட்டா கூட கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரு, கர்த்தர் அதை பாக்குறாரு. பை ஃபெய்த் அவ இருக்கிறத போட்டா, அவன் இதை போட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு அவன் நினைக்கல. சாதாரண விஷயம் தான். ஏன்னா பைபிள்ல கூட எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல எடுத்தவனே காணிக்கை பத்தி வச்சுதான் ஆபேலை பத்தி பேசுது. அப்ப இங்க இயேசு ஒரு காமெண்ட்ரி கொடுக்கிறாரு, நம்மளாம் வேற மாதிரி சொல்லுவோம். ஆனா அவ தேவனுக்கு முன்பாக நற்சாட்சி பெறுகிறாள். ஐஸ்வர்யவான்கள் என்ன பண்றாங்க? தங்களுடைய பரிபூரணத்துல எடுத்து போடுறாங்க. ஆனா இவளோ தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனத்துக்கும் உண்டாயிருந்த எல்லாவற்றையும் போட்டு விட்டாள். நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவர் அவளை சும்மா விட்டுருப்பாருன்னு? பாருங்க, இந்த நற்சாட்சிக்கு பின்பாக தொடர்ந்து அவளுக்கு என்ன செய்யுது? அதிக நன்மை வரப்போகிறது. நான் நிச்சயம் சொல்றேன், அந்த ஏழை உதவி இனிமேல் ஏழை உதவி இருந்திருக்க மாட்டா. ஒரு பெரிய அற்புதம் வாழ்க்கை நடந்திருக்கும் நான் நம்புகிறேன். அவ வீட்டுக்கு போகும்போது நிச்சயமா ஏதோ ஒரு பெரிய நன்மை அவளுக்கு என்ன செஞ்சிருக்கும்? நிச்சயமாவே நடந்திருக்கும். ஆனா இங்க பாருங்க, அவர்கிட்ட இருந்தது 2 காசு தான். ஆனா தேவன் அவளை குறித்து ஒரு நற்சாட்சி கொடுக்கிறார், குட் ரிப்போர்ட் கொடுக்கிறார். அப்ப நம்ம கொஞ்சம் யோசிப்போம். நான் காணிக்கை செலுத்துறனோ, சர்ச்சில் ஊழியம் பண்றனோ, ஜெபிக்கிறனோ, உபவாசிக்கிறனோ, எதுவா இருந்தாலும் சரி, பைபிள் வாசிக்கிறனோ, நான் கேட்கிற கேள்வி, நான் ஏதோ நன்மைக்காகவும் செய்யறேன், ஆனா அதை விட நான் செய்கிற காரியம் தேவனுக்கு முன்பாக நற்சாட்சி பெறுகிறேனா? இத விசுவாசத்துல செய்யறேனா? தேவன் இது குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறாரு? அவளுக்கு அதை செய்யறதுக்கு என்ன 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 இருந்திருக்கணும்? விசுவாசம் இருந்திருக்கணும். அப்ப மத்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, அது இங்க முக்கியம் கிடையாது. தேவன் அவளை குறித்து என்ன சொல்றாரு ரொம்ப இங்க முக்கியமா இருக்கு பாருங்க. அப்படியே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல அடுத்த வசனம் போங்க. நோவாவை குறித்து அங்க வாசிப்போம். நோவாவை குறித்து எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனமா அடுத்து வாசிங்க. விசுவாசத்திலே நோவா வாசிங்க. 7ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாதது என்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அங்க போட்டிருக்கு, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று. நமக்கு தெரியும் அப்போ ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகுதுன்ற காரியத்தை கர்த்தர் அறிவிக்கிறாரு. ஆனா அந்த வார்த்தையை நம்பி நோவா என்ன பண்றாரு? பேழைய கட்டுகிறார் என்பது நமக்கு தெரியும். காணாததை குறித்து எச்சரிப்பு பெற்று. அப்ப பை ஃபெய்த்ல விசுவாசத்துல பேழையை கட்டுறாரு, பேழையை கட்டுகிறாரு. நீங்க யோசித்து பாருங்க, அது விசுவாசம் இல்லைன்னா அதை செய்ய முடியாது. நீங்க ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, பூமி கொடுமையினால நிறைஞ்சிருக்குது. ஆனா இந்த சந்ததியில நோவா உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப நோவாவுக்கும் என் கண்கள்ல கிருபை கிடைத்துன்னு சொல்லுறார் கர்த்தர். ஒரு முழு சந்ததி இருக்குது. ஆனா தேவன் நோவாவை குறித்து ஒரு நற்சாட்சி கொடுக்கிறாரு. உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன்றாரு. பூமியே கொடுமையால் நிறைந்திருக்குதான். ஆனா நோவாவை குறித்து என்ன செய்ய கர்த்தர் நற்சாட்சி கொடுக்கிறார். அங்க நான் வாசிக்க நீங்க திருப்ப வேணாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல ஆதியாகமம் 7:1 போட்டிருக்கு, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இதுதான் குட் ரிப்போர்ட். விசுவாசத்தினால அவர் அந்த நற்சாட்சியை பெறுகிறார். எல்லாரும் இஷ்டத்துக்கு வாழ்றாங்க. ஆனா நோவாவும் அவன் குடும்பத்தார் மாத்திரம். சொல்ல போனா நோவா அப்படி இருக்கிறார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறாரு. அதை குறித்து நான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 6:9 வந்திருக்கு, நோவா தேவனுடைய சஞ்சரித்து கொண்டுதான் போட்டிருக்கு பாருங்க. யோசித்து பாருங்க,
பூமி முழுவதும் கொடுமையால நிறைந்திருக்கிறது, பெரிய நியாய தீர்ப்பு வரப்போகுது. ஆனா நோவா பத்தி போட்டிருக்கு, அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கும்போது நோவா அப்படி இருக்காரு, தேவனை சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணாரு, பேழைய கட்டுகிறார். அப்ப நோவாவை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறாரு. என்ன, அதாவது ரொம்ப நல்லவென்றால் நீதிமான் சொல்லல, அப்படி சொல்ல வரல. நோவா அந்த சூழ்நிலையிலும் தேவனை தேட ஒரு ஆளா இருந்தார். அது எப்படி செஞ்சாரு, விசுவாசத்தால செஞ்சாரு பாருங்க. அதனாலதான் சாட்சி கொடுக்காரு, உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அதுக்கப்புறம் தான் பேழையை கட்டுறாரு, குடும்பம் ரட்சிக்கப்படுது. யோசித்து பாருங்க, இந்த முழு உலகத்தையும் தேவன் நோவாவுக்கும் அவன் குடும்பத்தாருக்கும் கொடுத்தார். நம்ம என்ன சொல்லுவோம், இந்த பூமியை சுதந்திரிக்கணும் அப்படி சொல்லுவோம் இல்லையா, விசுவாசத்தினால. ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பை ஃபெய்த் நோவா தேவனுக்கு முன்பாக நற்சாட்சி பெற்றாரு. காணாத குறித்து தேவ எச்சரிக்கை பெற்று பேழையை கட்டினாரு, அதை செய்து முடிச்சாரு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நோவாவுக்கும் அவன் குடும்பத்தாருக்கும் இந்த முழு பூமியையும் கொடுத்தார். வேற யாருக்கும் கிடையாது. எவ்வளவு பெரிய நன்மை இருந்துச்சு பாருங்களேன். அப்ப நான் கேட்கிறேன், கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எல்லாரும் தேவன் இல்லைன்றாங்க, எல்லாரும் தேவனுக்கு முன்பாக எதையும் நல்ல காரியங்கள் செய்ய மாட்டாங்க. ஆனா நோவாவும் அவன் குடும்பத்தார் மாத்திரம் செய்யறாங்க. எப்படி செஞ்சிருப்பாங்க? அவங்களுக்கு மத்தவங்க என்ன சொல்றாங்கன்றதை விட தேவன் என்ன சொல்றாங்க ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு முக்கியமா இருக்குது. அது சாதாரணமா செஞ்சிட முடியாது, பை ஃபெய்த் தான் செய்ய முடியும். நம்முடைய உறவுகள் மத்தியில, குடும்பத்தின் மத்தியில நாம மாத்திரம் கர்த்தருக்கா வைராக்கியமா நிக்கிறோம், சில காரியத்தை செய்யறோம் அப்படின்னு சொன்னா அது ஈஸியா செய்ய முடியாது. விசுவாசம் அப்படி செய்ய வைக்கிறது. உங்களுக்கு நீங்க அந்த சூழ்நிலை கடந்து வந்திருக்கீங்களா? என்ன சுத்தி எல்லாரும் ஒரு மாதிரி கேலி பண்றாங்க, மாக் பண்றாங்க. நோவாவை எல்லாரும் மாக் பண்ணாங்க பாருங்க. ஆனா நோவா அதை செஞ்சு முடிச்சாரு, தேவனுக்கு முன்பாக நற்சாட்சியை பெற்றார். எப்படி செஞ்சாரு, எப்படி பெற்றாருன்னு கேட்டீங்கன்னா பை ஃபெய்த், விசுவாசத்தினாலதான். கர்த்தர் வார்த்தை கேட்கும் போது அவர் அதை நம்பி அதை செய்தார். இன்னொரு வசனம், அங்க 6ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11:6 வாசிங்க. எபிரேயர் 11:6. சாட்சி பெறுறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். 5ஆம் வசனம், பொறுமை. 5ஆம் வசனம் வாசி. 5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். எல்லாரும் பாருங்களேன், நம்ம எல்லாருமே ஏனோக்குன்னு சொன்ன உடனே மரணத்தையே காணல, கர்த்தர் எடுத்துக்கிட்டாராக்கும் அப்படின்னு அந்த நன்மையை தான் பேசுவோம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினால் அவன் காணப்படாமல் போனான். நமக்கு என்ன ஆசை வரும், ஆஹா நம்மளே ஆண்டவனை செய்ய எடுத்துக்கொள்ளணும்னு பேசுவோம். ஆனா அப்படி அது முக்கியம் கிடையாது. எது முதல்ல வருதுன்னு கேட்டீங்கன்னா, அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். கர்த்தர் ஏனோக்கு குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. அவன் குடும்பத்தையும் பார்த்து ஏன் கூடயும் சஞ்சரித்தான். அவன் தேவனுக்கு பிரியமான் என்று சாட்சி பெற்றான். நான் இங்க கேட்கிறேன், எல்லாருமே தேவன் பிரியமா இருக்கிறாரு. ஆனா நம்ம எல்லாரும் இப்படிப்பட்ட சாட்சியை பெற முடியுமா? இப்படிப்பட்ட சாட்சியை பெற வைக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா விசுவாசத்தினாலதான் பெற முடியும். அப்ப இவன் ஏனோக்கு ஏதோ பண்ணிருக்கிறாரு, மறுபடியும் அதே மாதிரிதான் எல்லாரும் ஒரு காரியத்தை பண்ணா கூட ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானதை செய்து கொண்டிருக்கிறார். அது சாதாரணமா செய்ய முடியாது, விசுவாசத்தினாலதான் செய்திருக்கிறார். அப்ப விசுவாசத்தினாலதான் முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அப்ப ஏனோக்கு பத்தி போட்டிருக்கு, ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். எடுத்துக்கொள்ளப்பட்டாருன்றது ரெண்டாவது, நன்மை ரெண்டாவது. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் சாட்சி வாங்குறாரு, தேவனுக்கு பிரியமானவன். அப்ப பைபிள் முழுதும் பாருங்களேன் அதைத்தான் பேசுது. இப்ப நீங்க நான் அப்படியே கவனிச்சுட்டே வாங்க, நான் சிலரை பத்தி அப்படியே காண்பிக்கிறேன்.
ஆபிரகாம் பத்தி யோசிப்போம், சிந்திச்சு பாருங்க. ஆபிரகாம் பத்தி நம்ம என்ன நினைப்போம்? பிள்ளை இல்லாம பிள்ளை பெற்றுக்கொண்டாரு, தேசத்தை சுதந்திரிச்சாரு பாக்குறோம் இல்லையா? ஆனா ஆபிரகாம் குறித்து கர்த்தர் வந்து என்ன பண்றாரு? சாட்சி கொடுக்கிறாரு. அதுல ஆதியாம் 18ஆம் அதிகாரத்துல கவனிச்சுட்டே வாங்க. ஆதியாம் 18ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசிங்க. அங்க போங்க. ஆதியாம் 18ல எந்த வசனம் நான் சொல்றேன்? அதுல 19 வாசிங்க பிரதர். ஆதியாம் 18ல 19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றான். அறிந்திருக்கிறேன் என்றார். அப்ப கர்த்தர் வந்து கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. கர்த்தர் ஆபிரகாம் பத்தி ஒரு காமெண்ட்ரி கொடுக்கிறாரு. அவர் சொல்றாரு, இந்த ஆபிரகாம் நான் எல்லாத்தையும் மறைப்பேனா? மறைக்க மாட்டேன், நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டா ஆபிரகாம் வந்து தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நீங்களா என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய நியாயத்தை காத்து நடவுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுவான், என் கற்பனைகளை சொல்லுவான் என்பதை என்ன செஞ்சிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். அப்ப இது வந்து ஆபிரகாமை குறித்து தேவன் கொடுக்கிற நற்சாட்சி. புரிஞ்சுங்க? ஆமென் சொல்லுங்க பாப்போம். கரெக்டா? ஓகேவா? ஆபிரகாமை பார்க்கும் போது தேவன் என்ன பண்றாரு? ஒரு நற்சாட்சி கொடுக்கிறாரு. இப்படிப்பட்டவன் தான் ஆபிரகாம். ஆபிரகாம் வந்து என் கற்பனை. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, சொல்ல வருத்தமா இருக்குது, ஒரு தாய் தகப்பனை கூட கனம் பண்ண மாட்டேன்றாங்க. யாரு? ஆண்டவர் பிள்ளைங்க தான். 10 கட்டளையில முதல் கட்டளை என்னது? உன் தகப்பனும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயின்னு போட்டிருக்குது. நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு தேவ பிள்ளைகள் அநேகர் வந்து என்ன பண்றாங்க? இப்படிப்பட்ட கற்பனைகளை கட்டளைகளை என்ன செஞ்சாங்க? மிஸ் பண்றாங்க. ஆனா ஆபிரகாம் குறித்து தேவன் சொல்லும் போது இல்ல அவ வந்து என்னுடைய கட்டளைகளை கற்பனைகளை நியாயத்தை நீங்க செய்து கர்த்தர் வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான், தன் பிள்ளைகளுக்கு சொல்லுவான் என்பதை, தன் சந்ததிக்கு இதை கொண்டு போவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். மறுபடியும் யோசிச்சு பார்ப்போம். தேவன் நம்மை குறித்து என்ன நற்சாட்சி கொடுப்பார்? யோசித்து பாருங்க. இதை செய்யறதுக்கு ஆபிரகாமுக்கு என்ன வேணும்? பை ஃபெய்த், விசுவாசனால செய்ய முடியும். மத்தவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஈசாக்கு நீ உன்னையே அர்ப்பணிக்கணும் கர்த்தர் சித்தத்துக்காக சொல்லியிருப்பாரு. ஜீவனை கொடுக்க இருந்தாலும் கொடுக்கணும். அதனால ஈசாக்கு என்ன செஞ்சாரு? பலியிடும் போது தன்னை அர்ப்பணித்தாரு. அப்ப அந்த அந்த அதுக்கப்புறம் தான் பிளெஸிங். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் நான் உன்னை ஆஸ்வதிக்கவே ஆசிரித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்றார். மோசேயை அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதே ஆபிரகாம் பத்தி போட்டிருக்கு, நீங்க திருப்ப வேண்டாம். ஆதியாம் 14ஆம் அதிகாரத்துல அந்த சோதோம் ராஜா வந்து நிறைய பொன்னையும் பொருளையும் கொண்டு வந்து குவிச்சு வச்சிருக்கான். ஆனா ஆபிரகாம் சொல்றாரு, இல்ல இதுல இருந்து ஒரு பாதரட்சியின் வாரையான என்ன செய்வதில்லை, எடுப்பதில்லைன்னு சொல்லுகிறார். அது அந்தரகத்துல நடக்கிற ஒரு காரியம். ஆனா லோத்துவ பாருங்க, சோதம் குமார பட்டணத்துக்கா அது நல்லா இருக்குன்னு ஓடி போயிட்டான், நன்மைக்கா போனான். ஆனா இங்க பாருங்க, கண்ணுக்கு முன்பாக வெள்ளியும் பொண்ணையும் குவிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா ஆபிரகாம் என்ன பண்றாரு? அதை தெரிந்து கொள்ளல. நீ என்ன ஐஸ்வர்யன் சொல்லாதபடிக்கு வானத்தையும் பூமியும் உடையவராய் உன்னதமான தேவனுக்கு நேரம் கைகளை உயர்த்தேன்னு சொல்லி அவன்கிட்ட ஒன்னையும் வாங்கல, கையை கத்திர நேரம் உயர்த்துகிறாரு. அப்ப அந்த ஆவிக்குரிய உலகத்துல அவருக்கு இருக்கிற நற்பெயர் வேற. ஆழமா நான் ஒரு விஷயத்த சொல்றேன். அந்தரங்கத்துல இந்த காரியம் நடக்குது. சோதோம் ராஜா வந்து பொண்ணை கொண்டு வந்து கூச்சி வச்சிருக்கிறான். ஆனா ஆபிரகாம் சொல்றாரு, ஆபிரகாமை ஐஸ்வர்யாக்கின் நீ சொல்லாதபடிக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், இதை வாங்க மாட்டேன், நான் கத்தக்கு நேரம் கையை உயர்த்துக்கிறேன் அப்படி சொல்லுகிறாரு. இது வந்து அந்தரங்கத்துல நடக்கிற ஒரு காரியம். ஆனா ஆவிக்குரிய விதத்துல அவருடைய நற்சாட்சி பெருகுது, அவருடைய ரேங்கிங் பெருகுது. இதே மாதிரிதான் பாருங்க, இயேசுட்ட வந்து பிசாசு சொல்றான், இந்த சர்வலோகத்தையும் உன் மகிமையும் எடுத்துக்கோ, என் காலில் விழுன்னு சொல்றான். ஆனா இயேசு சொல்றாரு, இல்ல நான் அப்படி செய்ய மாட்டேன், அப்பால போ சாத்தான் என்றார். அப்படின்னா இயேசுடைய ரேங்கிங் என்ன செய்யுது? ஸ்பிரிச்சுவலா இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு இடத்துல நீங்க யோசித்து பாருங்க, ஒருத்தவங்க பிசாசு துரத்த போகும்போது இயேசு நாமத்தை பயன்படுத்துவாங்க. அப்ப பிசாசு சொல்லும், நான் பவுலே அறிவேன், நான் இயேசுவே அறிவேன், நீ யாரான்னு கேட்கும். கரெக்டா? ஓகே. அப்ப இவங்க அந்தரங்கத்துல இவங்க தேவனுக்கு முன்பாக நற்சாட்சி பெற்றவர்கள்.
பாருங்க, நம்ம தவறுகிறோம், மன்னிப்பு அது வேற. ஆனா பாருங்க, ஒரு பெரிய ஒரு அன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பொண்ணை வேணான்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். கரெக்டா? அன்னைக்கு அது அது ஏன்னா அவர் எதை அதுக்கு ஃபெய்த் வேணும். அதனால என்ன பண்ணாரு? பொண்ணை இழந்தாரு, நற்சாட்சியை பெற்றுக் கொண்டாரு. ஆனா தேவன் அதை விட பொண்ணை கொடுத்தார். லைஃப்ல இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம என்ன செய்வோம்? கடந்து வருவோம். அப்பெல்லாம் நம்ம என்ன யோசிக்கணும் தெரியுமா? எப்படி இந்த நன்மையை நாம எடுத்துக்கொள்ள போறோன்றதை விட இது தேவனுக்கு முன்பாக நற்சாட்சியை கொண்டு வருமா? அப்படி செய்யறதுக்கு சில இடங்கள்ல நமக்கு என்ன வேணும்? அது ஈஸியா செஞ்சிட முடியாது, விசுவாசத்தெல்லாம் செய்ய முடியும். ஆமா, நான் நிக்க போறேன், இதை கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, இந்த காரியத்தை நான் கர்த்தருக்குமா நற்சாட்சி பெறணும், நான் இதை செய்ய மாட்டேன், இதைத்தான் செய்வேன். உங்களுக்கு நான் சொல்றது புரியும் நான் நம்புறேன். எனக்கு எந்த ரெஸ்பான்ஸ் வரனால எனக்கு எப்படின்னு தெரியல. நான் சொல்ற விஷயம் புரியுது இல்லையா? கரெக்டா? ஓகே. நற்சாட்சி பெற்று அப்ப இயேசு பாருங்க. இப்ப இன்னொன்னு, மோசையை குறித்து ஆண்டவர் சொன்னார். ஒரு இடத்துக்கு போங்களேன். மத்தேயு இல்ல யாக்கோபு குறித்து நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். யாக்கோபு குறித்து பாருங்க. யாக்கோபு நமக்கு நல்லா தெரியும். யாக்கோபு யாருன்னா எத்தன். சரியா? அவன் பல தந்திரத்தை செஞ்சான். எதுக்காக செஞ்சான்னு கேட்டீங்கன்னா, ஆசீர்வாதத்துக்காக செஞ்சான். தன்னுடைய சகோதரன் ஏசாவை ஏமாத்துறான், கூலை கொடுத்து சேஷ்டபுத்திர பாகத்தை எழுதி வாங்குறான், சொத்தை எழுதி வாங்குறான். அதுக்கப்புறம் தகப்பனை ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்குறான். ஆனா ஒரு சமயம் என்ன பண்றான்? எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போற சூழ்நிலை வருது. அப்ப யாக்கோபுன்னு என்ன? எத்தன்னு அர்த்தம். ஆனா கர்த்தர் அந்த யாக்கோபை ஆசீர்வதிச்சாரா? கிடையாது. அவனை எடுத்து, நல்லா கவனிங்க, அவனை எடுத்து அவன் போய் லாபான் தீமை செஞ்சா கூட உண்மையா இருக்கிறான். எப்படி எஜமான் சரியில்லை, மாமனார் சரியில்லை, ஆனா அப்படிப்பட்ட இடத்துல போய் அவன் உண்மையா இருக்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவன் லாபான் சொல்லியிருப்பான், நான் மட்டும் பழைய ஆளா இருந்தேன், உன் ஆடு ஒன்னொன்னா உருவிட்டு போயிருந்திருப்பேன் நானு. ஆனா இன்னைக்கு யாக்கோபு எப்படி செஞ்சிருக்கான்? கர்த்தருக்கு முன்பாக நற்சாட்சியை பெறான், உண்மையா இருக்கான். நீங்க வாசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்ப கர்த்தர் கேட்கிறாரு யாக்கோபு பார்த்து, உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. அவன் சொல்றான், யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு என்று எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படும். கர்த்தர் பேரை மாத்துறாரு. பாருங்க, யாக்கோபு மூலமாக இயேசு வரப்போறாரு, 12 கோத்திரம் வரப்போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி யாக்கோபு, அந்த பெரிய நன்மையை விட யாக்கோபையே கர்த்தர் மாத்துகிறார். அந்த நற்சாட்சி உண்டாகிறது. இன்னைக்கு நமக்கு சொல்லுவோம், யாக்கோபு ஏமாத்திய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். கிடையாது. ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற முடியல. கர்த்தர் அவனை மாற்றி, அவனை இஸ்ரவேலா மாற்றி, அவன் எல்லா சூழலையும் உண்மையா இருந்து நன்மையை பெற்றுக்கொண்டான். கர்த்தருக்கு முன்பாக நற்சாட்சி பெறான். இனி உன் பேர் யாக்கோபு என்று எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படும். அப்ப தேவன் நாம எந்த ஒரு நன்மையும் பெறுவதற்கு முன்பாக நம்மை மாற்ற விரும்புகிறார். இப்ப அங்க போலாம். அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 25 போங்க. மத்தேயு 25, 23. மத்தேயு 25, 23 போங்க. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். பாருங்க, இதுக்கு விசுவாசம் வேணும். ஏன்னு கேளுங்களேன். பாருங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? டாப்ல வந்துடணும், ப்ரொமோஷன் வந்துடணும், அதிகாரி ஆக்கப்படணும், சர்ச்சை எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய சர்ச்சா மாறணும், நம்ம எல்லாருமே யோசிப்போம். உண்மைதான். ஆனா இங்க கர்த்தர் சொல்றாரு, நல்லது, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே. இது பாருங்க, அநேகத்துக்கு அதிகாரியாகிறது பின்னாடி வருது. ஆனா தேவன் கொடுக்கிற நற்சாட்சி முன்னாடி வருது. அது அந்த நற்சாட்சியை பெறுவதற்கு என்ன வேணும்? ஃபெய்த் வேணும். பாருங்க, நமக்கு இந்த சம்பவம் தெரியும். 3 பேரை அழைச்சு தாளந்த கொடுக்குறாரு. 1, 2, 5 கொடுக்குறாரு. அதுல 1 வாங்கினவன் என்ன பண்ண? புதைச்சிட்டான். மீதி 2 பேர் என்ன பண்றாங்க? 2, 5 வாங்கினவங்க பை ஃபெய்த் அதை எடுத்துக்கொண்டு போய் வியாபாரம் பண்ணி பெருக்கிட்டாங்க. ஆனா இவன் புதைச்சு வச்சுட்டான். அப்ப எனக்கு 2 தான் கொடுத்திருக்காரு, 5 தான் கொடுத்திருக்காருன்னு குறை பேசல. கர்த்தர் என்ன கொடுத்தாரோ அதுல உண்மையா இருந்தான். கொஞ்சத்திலே உண்மையா இருந்தான். நல்லா கவனிங்க, கொஞ்சத்திலே உண்மையா இருப்பதற்கு விசுவாசம் வேண்டும். கொஞ்சத்துல உண்மையா இருக்க என்ன வேணும்? விசுவாசம் வேண்டும். நான் ஒரு சண்டே கிளாஸ் எடுக்கிறேன்,
3 பேர் தான் வர்றாங்க, நான் ஒரு காட்டேஜ் மீட்டிங் எடுக்கிறேன் 2 பேர் தான் வர்றாங்க, நான் ஒரு சர்ச்சை நடத்துறேன் 5 பேர் தான் வர்றாங்க. ஆனா எப்படி இருக்க போறேன்? கொஞ்சத்துல உண்மையா இருக்க போறேன். கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறதுக்கு என்ன வேணும்? ஃபெய்த் இருந்தாதான் முடியும். இன்னைக்கு நான் உண்மையா இருக்க போறேன், கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார், இதை பெருக பண்ணுவார். அப்ப நன்மை வர்றதுக்கு முன்னாடி எது முக்கியம் கேட்டீங்கன்னா, முடிக்க போறேன் பிரதர், கர்த்தருக்கு முன்பாக நற்சாட்சி ரொம்ப முக்கியம். அப்ப கர்த்தர் சொல்றாரு, கமெண்ட்ரி கொடுக்கிறாரு, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தையே உண்மையா இருந்தாய், நான் உன்னை அநேகத்துமே அதிகாரி ஆக்குவேன். பாத்தீங்களா? அநேகம் வந்துருச்சு. அதுவும் எப்படி வந்துச்சு? பை ஃபெய்த் தான் வந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி எது வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த சூழ்நிலை கடந்து போகும்போது நீ ஆள் எப்படிப்பட்டவனா இருக்கிற, அது அநேகம் ஆழமான காரியம். அநேகம் வர்றதுக்காக எதை வேணா செய்யறியா, இல்ல கத்தகமா உண்மையா இருக்கிறியா அப்படின்னு யாரு பாக்குறா? பரலோகம் பாக்குது. இப்ப வேதம் சொல்லுது, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்த, நானே உன்னை என்ன செய்வேன்? அநேகத்தின் மேல் அதிகாரி ஆக்குவேன். நாம நம்மள அநேகத்தின் அதிகாரி ஆக்க முடியாது. ஆனா கர்த்தர் ஆக்குறவரா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்ப யோசித்து பாருங்களேன், ஆபிரகாம் பத்தி பார்த்தோம். நோவா, ஆபிரகாம் நன்மை பெற்றுக்கொள்ள நற்சாட்சி பெறாரு. நோவா பேழையை கட்டி தப்பி காக்கப்பட்டு உலகத்தை பெறதுக்கு, முழு பூமியும் பெறதுக்கு முன்பாக நற்சாட்சி பெறாரு. ஆபேல் நற்சாட்சி பெற்றிருக்கிறான். யாக்கோபு நற்சாட்சி பெற்றிருக்கிறான். மோசையை குத்து போட்டிருக்கு, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் போட்டிருக்கு. ஆமீன். கொஞ்சம் இன்னொரு யோசித்து பாருங்களேன், டேவிட் பத்தி யோசித்து பாருங்க, தாவீதை பத்தி யோசித்து பாருங்க. அதாவது தாவீதை குறித்து போட்டிருக்கு முக்கியமான வசனம், அது மட்டும் நம்ம நல்ல வசனம் வாசிங்க பத்த. அப்போஸ்தலர் 13:22, அதையும் இன்னொன்னு வாசித்து முடிக்க போறேன். அப்போஸ்தலர் 13:22 வாசிங்க. அப்போஸ்தலர் 13:22. அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவனை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். சாட்சி. மறுபடியும் பாருங்க, நான் மறுபடியும் கேட்கிறேன், உங்களை என்னையும் குறித்து நான் வேற இந்த தப்பா எடுத்துட வேண்டாம், ரொம்ப சரியா இருக்கு, அதை பத்தி நான் பேசல. ஆனா கர்த்தர் உங்களை குறித்து என்ன குறித்து என்ன சாட்சி கொடுப்பார்? ஒருவேளை இப்ப பிரியன் பாஸ்டர் பத்தி கொடுக்காரு வச்சுங்களேன், நான் வந்து இதான் சொல்லல, ஏதோ சாட்சி கரெக்டா கொடுப்பாரா? கொடுக்கணும். அதுக்கு அது ஈஸியா பெற முடியாது. விசுவாசத்துல தேவன் சொன்ன வேலையை சொன்ன இடத்துல செய்யணும், உண்மையா இருக்கணும். அதுல எனக்கு லாபம் வருது, எனக்கு அது வருது, இது வருதுன்றதை தாண்டி முதல்ல கர்த்தர் எனக்கு கொடுத்து நற்சாட்சி கொடுக்கணும். இங்க பாருங்களேன், தாவீதை பத்தி போட்டிருக்கு, பின்பு அவர் அவனை தள்ளி, அதாவது கர்த்தர் சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை வாசிப்போம், என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எப்படி? ஏன்னா அவன் எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தேன். கர்த்தர் வந்து தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. என்ன சாட்சி கொடுக்காரு தெரியுமா? நீங்க நான் என்ன தெரியுமா சாட்சி கொடுப்போம் தாவீதை பத்தி? அவன் கிடக்கிறேன் கொலைகாரன், கூட இருந்த ஊழியக்காரனுடைய மனைவியை அடைவதற்காக அவனை கொன்னு வேற ஒருத்தர் மனைவி எடுத்தவன் நம்ம சொல்லுவோம். உண்மைதான், அது நடந்தது உண்மைதான். அதனால அவன் பல பிரச்சனை சந்திச்சான்றது உண்மைதான். ஆனா நான் கேட்கிறேன், தேவன் தாவீதை தெரிந்து கொள்றதுக்கு முன்பாகவே தாவீது தான் செய்வான்னு தெரியுமா தெரியாதா? தெரியலையா? கரெக்டா, ஓகேவா? அதுக்காக நீங்களும் போய் செய்யுங்க நான் சொல்ல வரல. விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் வந்து தாவீதை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறாரு, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். He is a man going after God's own heart. அவன் எனக்கு பிரியமானவர்களை செய்கிறவன், எனக்கு சித்தமானவர்களை செய்கிறவன். இதுக்கப்புறம் தான் அந்த வெள்ளி பொண்ணு அந்த மகிமை கனம்லாம் வருது. ஆனா கர்த்தர் வந்து சாட்சி கொடுக்கிறாரு. அப்ப தாவீது வந்து எப்படிப்பட்டவன் கேட்டா, அவன் கர்த்தருக்கு சித்தமானவர்களை செய்கிறவன். ஆமா, ஒரு முறை பாவத்தில் விழுந்தது உண்மைதான். ஆனா வாழ்க்கையில அநேக இடங்கள்ல எதை செய்தாலும் கர்த்தருக்கு சித்தமா என்பதை கேட்டு செய்தான். எனக்கு சித்தமானது எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அப்ப அது ஈஸியா இருந்திருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? எல்லாரும் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. ஆனா தாவீது எல்லா இடத்துலயும் விசுவாசத்தினாலதான் கர்த்தரை கேட்டு செஞ்சிருப்பாரு. தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன்,
சரியா? கடைசி இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா யோசேப்பை பத்தி தெளிவா போடாட்டி ஓப்பனா போடாட்டி கூட யோசித்து பாருங்க. யோசேப்பு சொல்றான், தேவனுக்கு முன்பாக இத்தனை பெரிய பொல்லாங்க நான் எப்படி செய்வேன்னு கேக்குறான். போத்திபார் மனைவி தப்பா நடக்க பாக்குறா யோசேப்பு கிட்ட. அவன் சொல்றான், தேவனுக்கு முன்பாக, அப்ப உனக்கு முன்பாக கிடையாது, மத்தவங்களுக்கு முன்பாக கிடையாது, தேவனுக்கு முன்பாக நான் என்ன பெறணும்? நற்சாட்சி பெறணும். நான் நல்லவனார பத்தி பேசல பிரதர்ஸ். இன்னைக்கு நம்ம அந்ததுக்கு வர வேண்டாம். நம்ம நீதிமான், இயேசு ரத்தத்தால் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோம். ஆனா ஒரு நற்சாட்சி கொடுக்குறாரு, ஒரு காமெண்ட்ரி கொடுக்குறாரு. பணத்துக்கு எது வேணா செய்வான், உண்மையா இருக்க மாட்டான் அப்படி இல்ல. கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். மோசே எங்கும் உண்மை உள்ளவன், தாவீது நிறுவனத்துக்கு ஏற்றவன். யோசேப்பு பாருங்க, உயர்வுக்கா எதையும் செய்யற ஆள் கிடையாது. தேவனுக்கு முன்பாக இத்தனை பெரிய பொல்லாங்க நான் செய்வது எப்படி அப்படின்னு கேட்கிறான். அப்ப சிறைச்சாலை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அப்படி அவன் செஞ்சதுனால அவனுக்கு கிடைக்க போறது என்னது? ஜெயில். அப்ப விசுவாசம் எங்க போச்சு? விசுவாசத்தினால அதிகாரியா அதிபதியா தானே மாறி இருக்கணும். ஆனா இங்க ஒரு விசுவாசம் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு முன்பாக அவனை நற்சாட்சி பெற வைக்குது, அதுல சஸ்டெயின் பண்றான். அதுக்கப்புறம் உயர்த்த பாருங்க, கர்த்தர் எல்லாருக்கும் மேலாக உயர்த்தி விட்டார். போத்திபாருக்கு மேலாக தேவன் யோசேப்பை உயர்த்தி விட்டார். இதனால தேவனுக்கு முன்பாக அவன் தன் விசுவாசத்தால் நற்சாட்சி பெற்றான். அவன் யோசிச்சான், யோசேப்பு சரி இந்த போத்திபார் மனைவி சொல்ற கேட்டு இணங்கிட்டா நமக்கு நல்ல உயர்வு வந்துடும், நம்ம பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு அவன் யோசிக்காம, இல்ல கர்த்தர் எனக்கு வார்த்தை கொடுத்திருக்காரு, என் அரிக்கட்டுகள் நிமிர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு, எனக்கு தரிசனம் கொடுத்திருக்காரு, எனக்கு சொப்பனம் கொடுத்திருக்காரு, இன்னைக்கு நான் ஜெயில கடந்தா கூட நான் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்க விரும்புறேன்னு சொல்லி விசுவாசத்தினால அவளை விட்டு விலகி ஓடுனதுனால அவனுக்கு உடனே நன்மை வரல, அவனுக்கு பிரச்சனை வந்தா கூட கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஆமென். கடைசி வசனம் எடுங்களேன், 2 பேதுரு 1:7 எடுங்க, எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல 2 பேதுரு 1:7. தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும் சகோதர 17 மன்னிக்கணும், 2 பேதுரு 1:17. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பருவத்திலே இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். இப்ப நல்லா கவனிங்க பாருங்க, நிறைய பேரை பார்த்துட்டோம். நல்லா நீங்க மனதுக்கு ஆழமா கொண்டு வாங்க. எல்லாரையும் பார்த்துட்டோம். ஆபிரகாம் பார்த்தோம், யாக்கோபை பத்தி பார்த்தோம், யோசேப்பை பத்தி பார்த்தோம், நோவா பத்தி பார்த்தோம், ஆபேலை பத்தி பார்த்தோம், ஏனோக்கை பத்தி பார்த்தோம், தாவீதை பத்தி பார்த்தோம். எல்லாருமே விசுவாசத்தான் நன்மையை பெற்றுக்கொண்டா விட அதுக்கு முன்னாடி எல்லாரும் தேவனுக்கு முன்பாக நற்சாட்சி பெற்றார்கள். ஆமென். இங்க ஒருத்தர் வராரு, யார் தெரியுமா? இயேசு வராரு. நமக்கு நல்லா தெரியும், யோர்தான் நதியில ஞானஸ்நானம், மன்னிக்கிறேன் டைம் ஆச்சு, இன்னைக்கு முடிச்சுட்டேன், கடைசியா 2 மினிட்ஸ். யோர்தான் நதிக்கரையில இயேசு வந்து ஞானஸ்நானம் எடுக்க வராரு. நீங்க யோசித்து பாருங்களேன், நம்மளாம் இயேசு இருந்தாலும் என்ன செஞ்சிருப்போம்? யோவானை பார்த்து சொல்லியிருப்போம், நீ எல்லாம் ஒரு ஆளு, உன் கூட நான் ஞானஸ்நானம் எடுக்கணுமா அப்படின்னு இருப்பாரு. கரெக்டா நான் சொல்லியிருப்போம். ஆனா அவர் சொல்றாரு, யோவானே கேட்கிறாரு, நான் உம்மிடத்துல வர வேண்டியது இருக்க, நீ என்கிட்ட வரலாமா ஞானஸ்நானம் எடுக்கன்னு கேட்டா அவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, இப்படி தேவ நீதியை நிறைவேற்றுவது நமக்கு அவசியமா இருக்குன்னு சொல்லி தன்னை தாழ்த்துகிறார். யோசித்து பாருங்க. இயேசு வந்து எல்லா நாமத்திற்கும் மேலாமத்தை அடைய போறாரு, அது அப்புறம் வரப்போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி பை ஃபெய்த் அவர் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அவர் வந்து யோவான் நான் சொல்றாரு, இல்ல இப்படி தேவநீதி என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். நான் ஞானஸ்நானம் எடுக்குன்னு தேவன் நினைச்சிருக்காரு, சொல்லியிருக்கிறாரு. இங்க கூட யாராவது ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கீங்களா? இயேசு எடுத்துக்கிறதுக்கு அப்புறம் என்ன செய்யுங்க? ஞானஸ்நானம் எடுங்க. ஆமென். சரி, அப்ப அவர் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நதியில ஞானஸ்நானம் எடுத்தப்பட்டு வெளியே வர்றாரு. வானத்து சத்தம் உண்டாகுது, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். அப்படி வானத்திலிருந்து உண்டாகிய சத்தத்தை கேட்டோம். அப்படின்னா இயேசுவை குறித்து யார் சாட்சி கொடுக்கிறா? இயேசுவை குறித்து யார் சாட்சி கொடுக்கிறா? பிதா சாட்சி கொடுக்கிறார்.
இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். பாருங்க, அது ஒருவேளை பைபிள் 2 முறை தான் வந்திருக்கு. ஆனா நான் சொல்றேன், ஒவ்வொரு முறையும் இயேசு எல்லா இடத்துலயுமே தான் சித்தத்தை தள்ளிட்டு தேவனுக்கு சித்தத்தை தெரிந்து கொள்ளும் போது ஒவ்வொரு முறையும் நான் நிச்சயமா நம்புறேன், அவசியமா இருந்தா தேவன் சொல்லிப்பாரு, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். உங்களுக்கு புரியுதா? பிசாசு வந்து சொல்றான், ஆதாமுக்கு ஏமாத்துற மாதிரி, இந்த சர்வலோகத்தில் மகிமை காண்பிக்கிறேன், என் காலில் விழுந்து சொன்னா எல்லாமே கதை முடிஞ்சிருக்கும். இந்தா உனக்கு பசியா இருக்குது, இந்த கல்ல அப்பமா மாத்தி சாப்பிடுன்னு சொன்னா மாத்தி தான் முடிஞ்சிருக்கும். ஆனா எல்லா முறையும் பை ஃபெய்த் என்ன பண்ணாரு? இயேசு வந்து தேவனுக்கு முன்பாக நற்சாட்சி பெற்றார், தேவனை சூஸ் பண்ணாரு, தேவனுக்கு பிரியமா நடந்து கொண்டாரு. இப்ப தேவன் சாட்சி கொடுக்கிறாரு, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்க, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்காலும் முடங்கும்படி தேவன் அவரை எல்லாவற்றுக்கு மேலாக உயர்த்தி விட்டார் இயேசுவை. ஒருவேளை இயேசு அந்த பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்து கால விழுந்திருந்தாருன்னா கதை முடிஞ்சு. பிசாசு சொன்னதை கேட்டு அந்த கல்ல அப்பமாக்கி சாப்பிட்டுதான கதை முடிஞ்சிச்சு. கெத்செமனே தோட்டத்துல வலிக்குதுன்னு சொல்லி விட்டுருந்தாரா கதை முடிஞ்சிச்சு. ஆனா பை ஃபெய்த் அவர் தனக்கு முன்பா வைக்கப்பட்ட சந்தோஷத்தை முன்னிட்டு சிலுவையை போய் அவர் சகித்து பாடுகளை சகித்து சிங்காசனத்தை விட்டு இருக்கிறாரு. அப்ப நம்மளும் வாழ்க்கையில அப்ப இயேசு வந்து சிங்காசன சுதந்திரத்துக்கு முன்பாக நற்சாட்சி பெற்றாரு. அதான் அங்க போட்டிருக்கு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து இயேசுவுக்கு உண்டாகி, வாசிப்போம், பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது. அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். அப்ப நான் கேட்கிறேன் உங்களை, நீங்களும் உங்க வாழ்க்கையின் பிரயாணத்துல எதையாவது செய்யும் போது தேவனுக்கு முன்பாக நற்சாட்சி பெற விரும்புறீங்களா, இல்ல மனுஷனை பிரியப்படுத்த விரும்புறீங்களா? பிதாவாகிய தேவனால கனத்தை மகிமை பெற விரும்புறீங்களா, இல்ல மனுஷன் பாராட்ட பெற விரும்புறீங்களா? ஜெபம் செய்யும் போது, காணிக்கை விதிக்கும் போது, ஊழியம் செய்யும் போது, எதை செய்தாலும் நாம தேவனுக்கு முன்பாக நற்சாட்சி பெற விரும்புறோம் என்றால் அதுக்கு என்ன அவசியம்? பை ஃபெய்த். மத்தவங்க எல்லாம் மார்க் பண்ணுவாங்க, ஆனா அப்பயும் கூட என்ன செய்ய போறேன், மத்தவங்க எல்லாத்தையும் பார்க்க மாட்டாங்க. காணாத அந்த நன்மை நான் பார்க்காம இருக்கலாம், இந்த உயிரை பார்க்காம இருக்கலாம், ஆனா அந்த இடத்துல கூட விசுவாசத்தினாலதான் நான் தேவனுக்கு முன்பாக நற்சாட்சியை பெற முடியும். ஆகவே நன்மையையும் பெற்றுக்கொள்ளணும், அதுக்கு முன்பாக எதுவும் கேட்டா தேவனிடத்தில் வருகிற நற்சாட்சி. ஓகே பிரதர், நீங்க ஜெபம் பண்ணுங்க. Thank you. God bless. Amen. Amen. Hallelujah. 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 கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. Hallelujah. இந்த விசுவாசமானது நம்பப்பட்ட உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. இந்த பாஸ்டர் சொல்லிட்டே இருக்கும்போது யோசிச்சு பாக்குறேன் நானு. அடிக்கடி நான் வந்து எனக்குள்ளாக ஒரு இது இருக்கும். என்னன்னா வந்து, இப்போ தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, இவனை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் அப்படின்றார். என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் சொல்றாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா வந்து நாத்தான்வேலை பார்த்து சொல்றாரு, ஓகே, கள்ளங்கபடமற்றவன் அப்படின்றாரு. இவங்களை குறிச்சுலாம் வந்து ஆண்டவர் எப்படி சாட்சி கொடுக்குறாரு பாருங்களேன். ஆமென், ஆமென், ஆமென். நோவா பார்த்து சொல்றாரு, இவன் நீதிமான் அப்படின்றாரு. ஓகே, நான் யோசிச்சு பாக்குறேன், நம்ம வந்து நேருக்கு நேரம் ஆண்டவர் பாக்குற நாட்கள் வருகிறது இப்போ. ஓகே, ஆண்டவர் நம்மளை பார்க்க போது இப்ப நம்ம எல்லாரும் எப்படி பேர் சொல்லி கூப்பிட போறாரு? நம்ம பேர் சொல்லி கூப்பிடும் போது இப்ப தாவீது நீ என் இருதயத்துக்கு ஏற்றவன்டா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. ஓகே, நாத்தான்வேலை பார்க்கும்போது அதுல கள்ளங்கபடமற்ற இஸ்ரவேல் அப்படின்றாரு. ஏன் 100க்கு அதிபதியை பார்க்கும்போது சொல்றாரு, இந்த விசுவாசனை வேற யார்கிட்டயுமே எந்த யூதர்கிட்டயும் பார்த்தல அப்படின்றாரு. நம்மளை குறிச்சு எப்படி சாட்சி கொடுக்க போறாரு நம்மள பார்க்கும் போது அப்படின்னு சொல்லி எனக்குள்ளாக ஒரு தாட் ப்ராசஸ் ஓடிட்டே இருக்கு இப்போ. அப்போ இந்த விசுவாசம்ன்றது எப்படி அப்படின்னா, இது ஏதோ ஒரு 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 பெரிய ஒரு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து கையில வந்து ஒரு பெரிய 1000 2000 3000 or 5000 or 10,000 வாட்ஸ் பல்ப நீங்க கையில வச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு நடந்துக்கிற அப்படி இல்ல. அது ஒரு விளக்கு மாதிரி. நீங்க நல்லா பாருங்களேன், நீங்க எல்லாருமே, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் இதே மீட்டிங்ல ஏதோ ஒரு நாள் வந்து நான் வந்து இதை சொல்லியிருக்கேன், மறுபடியும் ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டுறாரு. நீங்க எல்லாருமே நீங்க இருக்கிற இடத்துல உங்க கையில உங்களை சுத்தி ஒரே இருட்டா இருக்கு. நீங்க உங்க கையில ஒரு விளக்கு வச்சிருக்கீங்க, அந்த விளக்குல திரி இருக்கு, அந்த விளக்குல எண்ணெய் இருக்கு, அந்த விளக்கு எரிந்து கொண்டு இருக்குது. ஓகே,
அந்த விளக்கு இப்ப எங்க வெளிச்சம் தருது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு அடி, அந்த ஒரு அடிக்கு மட்டும்தான் வந்து வெளிச்சம் தருது. ஆனா அது வந்து முழு பாதையை உங்களுக்கு காண்பிக்கல. ஓகே, முழு பாதைய உங்களுக்கு காண்பிக்கல. விசுவாசம்ன்றது அப்படிதான். முழு பாதையை வந்து காண்பிக்கிறதில்ல. அடுத்த அடியை நம்பி நம்ம எடுத்து வைக்கும்போது, அப்ப காணப்படாத ஒரு நிச்சயம். அந்த ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கும்போது, விசுவாசத்துல, நீங்க வந்து பாத்தீங்கன்னா, திரும்ப அந்த வெளிச்சம் அப்படியே நம்மள தொடர்ந்து கொண்டே இருக்கும். அது ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாருங்க. ஒண்ணும் இல்ல, செங்கடல 2ஆக பிளக்கிறாரு. 2ஆக பிளக்கும்போது நீங்க நல்லா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஆண்டவர் பண்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னா வந்து, மக்கள்லாம் வந்து பின்னாடி பாக்குறாங்க, பார்வோனுடைய படை. இந்த ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தா வந்து பெரிய செங்கடலு. தப்பிக்க வழியே இல்ல. என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ வந்து எல்லாம் மோசே ஒரு மாரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. "இதுக்கு தான் நீ எங்கள கூட்டிட்டு வந்தியா?" அப்படின்னு சொல்லி மோசே எல்லாரும் வந்து ஒரு மாரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ மோசேக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அப்போ அவர் என்ன பண்றாரு, நம்ம வந்து ஆதியாகமம் யாத்திராகமம் 14, 15 நம்ம வாசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். மோசே போயிட்டு வந்து ஆண்டவர்ட்ட போய் கேட்கிறாரு. கேட்கிட்டு முறையிடுறாரு. என்ன ஆண்டவர்கிட்ட போயிட்டு வந்து முறையிடுறாரு. அவர் தான் கூட்டினே வராரு. அவருக்கு தெரியாதா? முறையிடுகிறாரு. முறையிடும்போது ஆண்டவர் சொல்றாரு, "ஓகே, நீ என்கிட்ட வந்து முறையிடுறது என்ன இருக்கு? நீ அந்த இஸ்ரவேல் மக்கள புறப்பட்டு போங்கள், முன்னிட்டு போங்கள், மூவ் ஃபார்வர்ட், புறப்பட்டு போங்கள்" அப்படின்றார். எப்படி புறப்பட்டு போறது? முன்னாடி வந்து செங்கடலு. பின்னாடி வந்து பார்வோனோட இது. ஆனா ஒரு ஸ்டெப் அங்க விசுவாசத்த எடுத்துக்கும்போது, ஒரு கீழ்காற்ற ஆண்டவர் அனுப்பிச்சு, ஓகே, ஒரு கீழ்காற்ற அனுப்பிச்சு அந்த வழிய உண்டு பண்றாரு. முன்னிட்டு நம்ம வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகள, நம்மளோட அநேக காரியங்கள் நம்மள வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்டாப் பண்ணி ஒரு டெட்லாக்ல கொண்டு போய் நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் பட்சத்துல, நீங்க அந்த மாரி இந்த நாள்ல யாராவது நீங்க வந்து ஒருத்தர் கடந்து போய் கொண்டிருக்கீங்க. உங்கள சுத்தி ஒரு இருளா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்டின்னீங்கன்னா, இதோ இன்னைக்கு பாஸ்டர் சொன்னது போல தான். எபிரேயர் 11 ஃபுல் அதிகாரத்தை நீங்க நம்ம படிச்சோம் அப்டின்னா, ஒவ்வொருத்தரும் பைபிள்ல எப்படி வாழ்ந்திருக்காங்க. அவங்க விசுவாசத்தினால. புதிய ஏற்பாடே வந்து விசுவாசத்தானங்க. விசுவாசத்தின்படி ஆகக்கடவது. உன் விசுவாசத்தின்படி. என்னுடைய விசுவாசத்தின்படி பாஸ்டருக்கோ, பாஸ்டருடைய விசுவாசத்தின்படி எனக்கு அப்படி இல்ல. என்னுடைய விசுவாசத்தின்படி எனக்கு, பாஸ்டருடைய விசுவாசத்தின்படி பாஸ்டருக்கு, உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்கு. அப்ப நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? காணப்படாதவளின் நிச்சயமா இருக்கணும். நம்மள குறிச்சு ஆண்டவர் வந்து சாட்சி குடுக்கணும் அப்படின்னா, நம்ம அநேக நேரத்துல நம்ம இந்த ஜார்ஜ் முல்லர் ஸ்டோரிலாம் நம்ம வந்து டைம் இல்ல, நான் வந்து அதெல்லாம் வந்து சீக்கிரம் முடிக்கிறேன். ஜார்ஜ் முல்லர் ஸ்டோரிலாம் வந்து நம்ம வந்து பார்க்கிறோம்ல. அந்த அந்த ஆர்ஃபனேஜ்ல வந்து அந்த பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட்டே இல்லாம இருக்க சமயத்துல ஒவ்வொரு நாளும் ஃபுட் குடுக்குறாரு. ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் இல்ல. ஓகே, அங்க இருக்க பேக்கர் அங்க வேலை செய்றவர் சொல்றாரு, "ஓகே, ஃபுட் இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு. பசங்க எல்லாரையும் வந்து உட்கார வச்சுட்டாரு. உட்கார வச்சுட்டு பிரே பண்ண வைக்கிறாங்க. பிரேயர் பண்ணி வச்சு வச்சுக்கோங்களேன், என்ன பிரேயர்னா, ஏசப்பா வந்து ஆண்டவர் வந்து ஃபுட் குடுத்துட்டாரு. இந்த நாளுக்காக தேவையான எல்லாவற்றையும் குடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஜெபித்து முடிக்கிறாங்க. ஜெபிச்சு முடிஞ்சோனே ஒருத்தர் வந்து கதவ தட்டுறாரு. கதவ தட்டி பார்க்குறாரு. இங்க ஒரு ஷிப் வந்துச்சு. அந்த ஷிப்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷிப் வந்து பழுதடைஞ்சுச்சு. அதனால ஃபுட்லாம் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்ட வந்து நாங்க யாருக்காவது குடுக்க நெனச்சோம். அந்த ஃபுட்ட வந்து உங்களுக்கு தான் குடுத்துருக்கோம். நீங்க இது எல்லாத்தையும் வந்து பசங்கலாம் குடுக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இப்போ அதே முல்லர் வந்து ஜார்ஜ் முல்லர் வந்துல, ஓ இன்னைக்கு வந்துருச்சு. ஓகே, நாளைக்கும் அதே ஃபெய்த்தோட நாளைக்கும் இன்னைக்கு செய்யற தேவன் நாளைக்கும் செய்வார். நாளைக்கு செய்கிற தேவன் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில செய்து கொண்டே இருப்பார். ஏதோ ஒரு நாள்ல நம்மள வந்து ஏதோ பார்த்து விட்டுட்டு போற அளவு கூடிய ரிலேஷன்ஷிப் கிடையாதுங்க. அவர் ஏதோ இன்னைக்கு நம்ம ஏதோ பிரச்சனை இருக்குமா, இந்தா உனக்கு இந்த ஒரு செக்கை தரேன். இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு சொல்யூஷன் தான் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு போறது கிடையாது. அவர் நம்ம கூடவே இருக்கிறவரு. நம்மளோட கூட நடத்துபவரு. நம்மளை வந்து வழிகாட்டுகிறவரு. நம்மளை கைப்பிடித்து கொண்டு போகிறவருங்க. ஆ அந்த விசுவாசம் நமக்குள்ளாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் நான் உண்மையாவே ஆவியானவர் தான் வந்து அந்த வார்த்தைய போட்டார்ன்னு நெனைக்கிறேன். இந்த மீட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் நானு. ரோமர் 12:12 அப்படின்னு சொன்னேன். எப்படி? நம்பிக்கையில எப்படி இருக்கணுமோ, சந்தோஷமா இருக்கணுமா. உபத்திரவத்துல பொறுமையா இருக்கணுமா, ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்கணுமா. அது விசுவாசம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அல்லேலூயா! ஷபுரிதரி கலகரபா. விசுவாசங்க நமக்குள்ளாக நம்மளை குறித்து ஆண்டவர் எப்படி சாட்சி கொடுக்க போறார். இந்த இடத்துல வந்து அத்தனை நீதிமான்களை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்திருக்காருல்ல. நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு இங்க கனெக்ட் பண்ணிக்கிற ஒவ்வொருவரையும் குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கணும். இஸ்ன்ட் சோ அமேசிங்க. நான் யோசிச்சு பார்க்கிறேன். உங்களையும் என்னையும் குறிச்சு இயேசுவோட வாயில இருந்து ஒரு வார்த்தை வருது. என்ன? நம்மள குறித்து அவர் சாட்சி கொடுக்க போறாருன்னா எப்படி இருக்கும்? அதுக்கு ஒண்ணே ஒண்ணு தான் ஆண்டவர் செய்ய சொல்றாரு. ஏய், என்ன விசுவாசி. முழுமையா நம்பு. கண்ல பார்க்கறதல்ல. உங்க எல்லார் கையிலும் 2 கை இருக்குல்ல. 2 கை இருக்கு. நம்புறீங்களா நீங்க? இப்ப என் கையில 2 கை இருக்கு. இத நம்புறோமா அப்படின்னு கேட்டா, இத நான் நம்புறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன்னா இது வந்து ஃபேக்ட். ஓகே. நான் பார்க்காதத உங்க வாழ்க்கையில பாஸ்டர் சொன்னது போல,
இந்த இந்த மத்த பிளெஸிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வேணான்னு சொல்ல, அதெல்லாம் ரெண்டாந்தரம். அந்த முதல் தரத்தை நம்ம பிடித்துக் கொள்ளணுங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த காரியத்தை நம்ம விசுவாசிப்போமா. ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக வந்து நம்ம வந்து ஜெபித்து வந்து நம்ம ப்ரேயர் பண்ணி முடிக்க போறோம். நம்ம ஹalleluya. நான் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராஜேஸ்வரி அம்மா ஓகே இருக்காங்க, ஜாய் அவங்க அம்மா அவங்களுக்காக ப்ரே பண்ணி கொண்டிருக்கோம். அண்ணாள் குழந்தைக்காக ப்ரே பண்ணி கொண்டிருக்கிறோம். பிரான்சிஸ் பிரதர், சத்யா சிஸ்டருக்காக அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோம். பிரகாஷ் பிரதர் நம்ம மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து வொர்ஷிப் லீட் பண்ணுவார்ல, இன்னைக்கு அவரால வர முடியல. தொடர்ந்து அவங்க வீட்டுல வந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து சிக் ஆயிட்டே இருக்காங்க. அந்த சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க கூட வந்து வீட்டுல வேலை செய்யும்போது வந்து கீழே இறங்கியிருக்காங்க. இறங்கும்போது வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு பிளேடு இருந்திருக்கு. அந்த பிளேடு வந்து அவங்களுக்கு கால்ல வெட்டுப்பட்டு உடனடியாக வந்து ஹாஸ்பிட்டல்லாம் போகிற மாதிரி ஒரு அநேக சூழ்நிலைகள் வந்து நடந்துச்சு. அத அடுத்து அவங்களுடைய பிள்ளையோட பிறந்த நாளைக்கு அவங்க பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா வந்து உடம்பு சரியில்லாம, ஸோ அந்த ஃபேமிலி ரொம்ப வந்து பயங்கரமான ஒரு போராட்டத்துக்குள்ளாக போய் கொண்டிருக்காங்க. அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது. அவருடைய பேர் வந்து பிரகாஷ். ஓகே. அவங்களுடைய குடும்பத்துக்காக நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. அதே போல வந்து மேத்யூ மணி அண்ணா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜார்க்கண்டுக்கு வந்து டியூஸ்டே அன்னைக்கு வந்து கிளம்புறாரு. அதே போல பாஸ்டர் இன்னைக்கு நம்ம சொன்னார்ல, எனக்கு ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன அப்படின்னா வந்து விபிஎஸ் எல்லா சபையிலும் விபிஎஸ் நடந்து கொண்டிருக்கிறதுங்க. இந்த விபிஎஸ்ன்றது வந்து ரொம்ப முக்கியம் இல்ல. இந்த சின்ன பசங்களுடைய இருதயத்துல அந்த விசுவாசத்தை போட்டுறணும். நான் உண்மையாவே எங்களுடைய சர்ச்சில் நடக்கக்கூடிய விபிஎஸ்க்கு வந்து இங்க இருக்க அபார்ட்மெண்ட்ல ஒரு சில குழந்தைங்கலாம் வந்து நான் வந்து எப்படியாவது அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசி நான் வந்து கூட்டிட்டு போவோம். ஓகே. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை கேக்குது, அங்கிள் இந்த வருஷமும் வந்து விபிஎஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்றது. அந்த குழந்தையுடைய அம்மா வந்து என்கிட்ட சொல்றாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து, என் பையன் வந்து அந்த சாங்க மட்டும் மறக்கவே இல்ல. விபிஎஸ்ல வந்து சொல்லிக் கொடுக்குற அந்த அந்த பாட்டை வந்து அவன் மறக்கவே இல்ல. அது பாடிட்டே இருக்காங்க அவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அவங்க ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆனா அந்த பாட்டு வந்து அவங்க இருதயத்துல இருக்காம். சோ அந்த சிறு பிள்ளைகளுடைய இருதயத்துல இந்த மாதிரி காரியங்கள் போயிட்டு வந்து வந்து உட்காரும்போது அது ஆணித்தரமாக அப்படியே அது ஒரு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துரும். இன்னொரு குழந்தை என்கிட்ட பேசும்போது சொல்லிச்சு, ஓகே அங்கிள் இந்த வருஷமே எனக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, உனக்கு இயேசு வந்து பிடிச்சிருக்கா, இயேசு பத்தி உனக்கு தெரியுமா? எனக்கு இயேசு பத்தி நல்லா தெரியுமா, நான் இயேசு கிட்ட கேட்கிறேன், இயேசு எனக்கு வந்து என் குடும்பத்துல வந்து சுகத்தை கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இந்து குடும்பத்தை சேர்ந்த ஒரு குழந்தை என்கிட்ட சொல்லுச்சு. அப்ப இந்த விபிஎஸ் அப்படின்ற இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க வீட்டுல யாராவது குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்க அந்த விபிஎஸ்க்கு அனுப்புங்க. ஓகே. அதே போல வந்து நம்ம குழந்தைகள் மட்டும் கிடையாது. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்கள கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த சபையில நடக்கக்கூடிய அந்த விபிஎஸ்க்கு நம்ம வந்து எப்படியாவது அந்த பிள்ளைகளை வந்து கூட்டிட்டு போய் விடணும். அது ஒரு ஊழியம் நான் நினைக்கிறேன் நானு. விபிஎஸ் நடத்துறது ஒரு ஊழியம் போல மிக முக்கியமான ஊழியம் அந்த பிள்ளைகளை கூட்டிட்டு போறது. சோ நீங்க இருக்கிற இடத்துல அப்படி உங்களால செய்ய முடியும் அப்படின்னா தொடர்ந்து அதை செய்யுங்க. கர்த்தர் உங்களை உண்மையாக ஆசீர்வதிப்பாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நம்ம ஜெபிப்போம். பாஸ்டருக்காகவும் அவருடைய ஊழியத்திற்காகவும் சபைக்காகவும் நம்ம வந்து ஜெபிப்போம். அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம சொல்லுவோமா, ஏசப்பா அல்லேலூயா. ஒரு சில பேர் உங்க இருதயத்துல நாங்க விசுவாசத்தை பத்தி கேட்டுக்கொண்டே இருக்கோம். விசுவாசத்தை பத்தி நானும் பேசிட்டே இருக்கேன். ஆனா ஒரு சில பேருடைய சிந்தையில வந்து நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன். ஆனாலும் உன்னை நான் பார்க்கல, நான் உன்னை கண்ணுல பார்க்கல. எனக்கு இன்னும் ஒரு மாறு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இதே போலதான் பைபிள்ல ஒரு தகப்பன் என்ன பண்றாரு, அவரோட பிள்ளைய வந்து தீயிலையும் போட முடியாம, தண்ணியிலும் போட முடியாம அவர் என்ன பண்றாரு, கொண்டு வந்து ஏசப்போட முன்னாடி போட்டு ஏசப்பா சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான்னு. உடனே அவர் சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறேன்பா, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படியா பண்ணுங்கப்பா அப்படின்றாரு. இங்க இருக்க ஒரு சில பேர் உங்க சிந்தையில ஓடிக்கொண்டிருக்க காரியம், நாங்க விசுவாசிக்கிறேன் ஏசப்பா, ஆனா ஒரு சில இந்த அவிசுவாசங்கள் இருக்கு அப்படின்னு. அப்பா இந்த நாள்ல இப்பொழுது கர்த்தராஜா, ஓ அல்லேலூயா, இந்த நாள்ல இப்பொழுது கர்த்தராஜா அந்த விசுவாசத்தை நீங்க எடுத்து போடுறீங்க கர்த்தராஜா. இதோ எபிரேயர் 11 அப்பா நாங்கள் வாசிச்ச ஒவ்வொருத்தருடைய அப்பா கர்த்தராஜா எங்களுக்குள்ளாக ராஜா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலையும் கர்த்தராஜா விசுவாசத்தை நீங்க பெருக பண்ண போவதற்காக ராஜா, அவங்க கண்கள் காணாதவைகளை, காதுகள் கேட்காதவைகளை, இருதயத்தில் அப்பா கர்த்தராஜா தோன்றாதவைகளை கர்த்தராஜா நீங்க அவங்க வாழ்க்கையில செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தராஜா. இது தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே என்ற வசனத்தை ராஜா அப்பா வாசிக்கிறவர்களாக அல்ல, அதை ருசிக்கிறவர்களாக நீங்கள் மாற்ற போறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தராஜா. நன்றி செலுத்துறேன் கர்த்தராஜா. அப்பா கர்த்தராஜா பாஸ்டருக்காக அப்பா நன்றி செலுத்துறேன். இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துறேன் கர்த்தராஜா. விசேஷமாக அப்பா சபையில நடந்து கொண்டிருக்க அப்பா இந்த ஃபைனல் டே விபிஎஸ் உங்க கர்த்தர்ல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆசீர்வதிங்க கர்த்தராஜா. அவங்க பிளான் பண்ணி வைத்திருக்க ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க கர்த்தராஜா. அந்த பிள்ளைகள் அப்பா கர்த்தராஜா இன்னும் மற்றொரு பிள்ளைகளை அப்பா கூட்டி கொண்டு வரும்படியாக கர்த்தராஜா. அப்பா இந்த இடத்துல ஒரு சபை இருக்கு அப்படின்றத ராஜா ஒரு சில குடும்பங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக
அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அப்பா நீங்க அப்பா யூஸ் பண்ண போவதற்காக கர்த்தராஜா, அப்பா அந்த பிள்ளைகள் ஒரு பைப் லைனாக இருக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தராஜா. அப்பா அந்த பிள்ளைகளுடைய இருதயத்துல ராஜா, அப்பா பாஸ்டருடைய சபையில் நடக்கிற ஊழியத்திலையும் அதே போல அப்பா இப்பொழுது அப்பா கர்த்தராஜா, எங்கெங்க அப்பா இந்த விபிஎஸ் நடந்து கொண்டிருக்கிறோம் ராஜா, அப்பா கர்த்தராஜா, எல்லா சபைக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தராஜா, எல்லா குழந்தைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தராஜா. குழந்தையை போல நாங்க மாறினா நாங்க அப்பா ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாதுன்னு சொன்னீங்க ராஜா. அந்த குழந்தைகளுடைய இருதயத்துல கர்த்தராஜா, அப்பா நீங்க கட்டளையிடுங்க. நீங்க அந்த விசுவாசத்தை ராஜா நீங்க வைப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தராஜா. அப்பா பாஸ்டருடைய குடும்பத்தை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. அப்பா கர்த்தராஜா, சபை அப்பா பழுகி பெருகட்டும் கர்த்தராஜா. அப்பா கர்த்தராஜா, நீங்க இடத்தை கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு ராஜா. சபையை கட்டி எழுப்பினதற்கு ஒரு நோக்கம் உண்டு கர்த்தராஜா. அப்பா அந்த நோக்கத்தை அப்பா கர்த்தராஜா, ஓ அப்பா இந்த வருகிற நாட்கள்ல கர்த்தராஜா, ஓ ராஜா அப்பா நீங்க செயல்படுத்த போவதற்காக இவர்கள் கண்கள் காண போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. நன்றி செலுத்துறோம். அதே போல அப்பா இந்த நாள்ல இணைந்த ஒவ்வொரு அப்பா கத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஜாய் உங்க அம்மாக்காக, அப்பா அண்ணல் குழந்தைக்காக, அப்பா பிரான்சிஸ் பிரதர், சத்யா சிஸ்டருக்காக, அப்பா பிரகாஷ் பிரதருடைய குழந்தைகளையும் அப்பா அவரையும் அவர் குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தராஜா. அப்பா மேத்யூ மணி அண்ணாவுடைய அப்பா கர்த்தராஜா ஊழியத்தை உங்க கத்துல ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தராஜா. அப்பா இன்னும் அப்பா கர்த்தராஜா இங்க இணைந்திருக்கிற அப்பா சொல்லப்படாத அநேக ஜெப குறிப்புகள் இருக்கு ராஜா. அது நீங்க அப்பா அவங்களுடைய இருதயத்தை காண்கிற தேவன் ராஜா. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனாகிய கர்த்தரோ இருதயத்தை காண்கிற தேவன் கர்த்தராஜா. அதனாலதான் நீங்க தாவீதை குறித்து என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன்னு சொன்னீங்க ராஜா. இவங்க இருதயத்துல இருக்கிற காரியத்தை நீங்க அறிந்திருக்கீங்க ராஜா. அந்த காரியங்களுக்கு ராஜா நீங்க ஆம் என்றும் ஆமேன் என்று அப்பா பதில் கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். உங்க நாம மகிமைப்பட்டோம் கர்த்தராஜா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நாங்கள் அப்பா உமது வருகை தாமதிக்குமானால் ராஜா மறுபடியும் இந்த ஆன்லைன்ல அப்பா நாங்கள் சந்திக்கும்படியாக எங்களுக்கு அப்பா கிருபை பாராட்டுங்க. நீங்க உங்களுடைய கரணம் எங்களோட கூட இருந்து வழி நடத்துற ராஜா. இந்த வருகிற நாட்கள்ல கர்த்தராஜா விசுவாசத்தோடு எங்கள் கால்களை எடுத்து வைக்க கர்த்தராஜா. அப்பா நல்லதொரு போராட்டத்தை போராடி அப்பா கர்த்தராஜா எங்கள் நம்பிக்கை அப்பா நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள சந்தோஷமா இருக்க ராஜா எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நீங்க அப்பா அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட்டோம். அப்பா இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாரும் ஒன்றிணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Praise Lord. Praise Lord. Praise Lord.